பழைய விதி. அதே மாதிரி பறவையார் எப்படி சுந்தரரை பார்த்தார் அப்படிங்கிறது அதை சொல்ல நற்பெரும்பான்மை கூட்ட நகை ஒளிந்து இலங்கு செவ்வாய் விற்பரை முதலில் வேர்க்கன் விலங்கிலே அவரை கண்டார்னு சொல்லி சுந்தரர் பார்த்ததை சொல்கிறார். பறவை நாச்சியாரை எப்படி சுந்தரரை பார்த்தாங்க அப்படிங்கிறத சொல்லுகின்ற பொழுது, அதாவது அண்டர்பிரான் திருவருளால் அயலறியா மனம் விரும்ப பண்டை விதி கடையூட்ட பறவையாரும் கண்டார். அப்போ ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ சுந்தரர் இருப்பார்னு பறவையாருக்கு தெரியாது, பறவையார் அங்கே இருக்கிறாங்கன்னு சுந்தரருக்கு தெரியாது. அவர் பாட்டுக்கு அவர் சாமி வர சொல்கிறாரு, வர்றாரு, அவ்வளோதானே ஒரே திட்டமிட்டெல்லாம் வரல. பறவைன்னு ஒருத்தர் அங்கே இருப்பாங்க, அவங்கள பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்பிகளுடைய எண்ணம் கிடையாது. ஏதோ சாமி வர சொன்னார், தில்லையம்பதியிலிருந்து வழிபாடு செய்து கொண்டு அங்கேயே இருக்கிற பொழுது பண்ணை ஆரூரில் வருக நம்பால்னு பெருமானுடைய ஒரு அசரீரி அதை வைத்து கொண்டு தான் அவர் வர்றார். இப்போ ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. முதல்ல சுந்தரர் பார்க்கிறார். அப்படி சுந்தரர் பார்த்ததுக்கு மேலே திருமலை சிறப்பில் கைலாயத்தில் அந்த மலர் பறிக்கின்ற பொழுது பார்த்த அந்த தொடர்ச்சி இப்போ மீண்டும் வருது. அப்படி அந்த அவரை பார்த்த உடனேயே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அவர் சொல்ல கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்து விற்குவலை பவள மலர் மதிபூத்த விரை கொடியோ அற்புதமோ சிவனருளோ அரியன் என்ற அதிசயத்தார் என்று சொல்லி சுந்தரர் பார்க்கிறாரு. இது மாதிரி ஒரு பெண்ணை பார்த்ததே இல்லை, இந்த பெண் ஒரு அதிசயமாக இருக்குது எல்லாம் சொல்கிறார். கற்பகத்தின் பூங்கொம்போ, இந்த கற்பக மலர் பூக்கக்கூடிய ஒரு கொம்பு போன்றவளோ, அப்படி காமந்தன் பெருவாழ்வோ மன்மதனுடைய ஒரு பெருவாழ்வு அடைகின்ற மாதிரி ஒரு அழகான ஒரு பெண் என்று சொல்லி, அதற்கு பிறகு பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புண்ணியம் செய்த ஒரு பயன் இந்த பெண்ணாக பிறந்திருக்குது என்று சொல்லி, அதாவது அழகு என்று சொல்லக்கூடிய அழகான புண்ணியத்தினுடைய ஒரு விளைவாக இந்த பெண் இருக்குமோ, அதை பொற்புடைய புண்ணியம், பொற்புன்னு அழகு அப்படி இருக்குமோ என்று சொல்லி எல்லாம் அம்மா நினைக்கிறார். அதை ஒரு நினைக்கிறார். கடைசி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, சிவன் அருளோ இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, இது பார்த்தா சிவபெருமானுடைய திருவருள் போல இருக்கிறது என்று சொல்லி மனசில் நினைக்கிறார். அதே மாதிரி அந்த அம்மாவும் பார்க்குறாங்க. பறவை நாச்சியாரும் பார்க்கின்ற பொழுது பறவை நாச்சியார் மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவருடைய அழகை பார்த்தா முருகப்பெருமான் தானே, அழகு என்று சொன்னாலே முருகன் இல்லையா, முருகப்பெருமானை போல் இருக்கிறது என்று சொல்லி மனசில் நினைக்கிறாங்க. அப்புறம் முருகன் எல்லாம் இது போல் இந்த மாதிரி செயலெல்லாம் செய்ய மாட்டார் என்று சொல்லி, இப்போ முருகனுக்கு இருக்காது அப்படின்னா மன்மதனாக இருக்குமோ என்று சொல்லி, மன்மதன் எல்லாம் அப்படி இந்த மாதிரி செஞ்சால் என்னுடைய மனம் மாறாது. இப்போ தேவலோகத்திலிருந்து யாராவது வந்திருப்பாங்களா, விஞ்சையர்கள் என்று சொல்லக்கூடிய வித்யாதேவர்கள் விஞ்சையர்கள் என்று சொல்லி அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி வந்தாலும் என்னுடைய மனசு மாறாது. அதனால் யாராக இருக்குன்னா சிவபெருமானுடைய அருள் பெற்றவனாக இருக்கும், ஒரு சிவனடியாராக இருந்தால் தான் என்னுடைய மனம் அப்படி மாறி இருக்குன்னு அம்மாவே ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதை முன்னே எதிர் தோன்றும் முருகனோ தன்னேரில் மாறனோ தார்மார்வில் விஞ்சையனோ மின்னேர் செஞ்சடை அண்ணல் மெய்யருள் பெற்று உடையவனோ என்னே என் மனம் தெரிந்த இவன் யாரோ என்று அதிசயத்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த இடத்த அப்படி சொல்கிறாருங்க. அதாவது வேறு யாராக இருந்தாலும் என்னுடைய மனம் மாறி இருக்காது. ஏன்னா அது சொல்கிறார் சேக்கிழ பெருமானை பறவையாரை சொல்லுகின்ற பொழுது, அண்டர்பிரான் திருவருளால் அயலறியா மனம்னார். அப்படின்னா இது வரைக்கும் வேறு என்ன சிவபெருமானை தவிர, அது ஆரூர் பெருமானை தவிர வேறு எதுவுமே தெரியாது அந்த அம்மாவுக்கு. ஆரூர் பெருமானை தெரியும், பணி செய்ய தெரியும், பாட்டு பாட தெரியும். அங்கே அதுக்கு தகுந்த மாதிரி சாமியினுடைய திருவோலக்கு நடக்கின்ற பொழுது ஆடி பாடி மகிழ்ச்சியாக இருப்பாங்க, அவ்வளோதான். வேறு யாரையும் தெரியாது அந்த அம்மாவுக்கு. அப்படி வாழ்ந்தவர் பறவை நாச்சியார். அப்படி இருக்கிற பொழுது நம்பிகளை பார்த்தார் அப்படின்னா, அதான் அந்த மனசு, அதை என்ன பழைய விதி அப்படிங்கிறது, அதான் பண்டை விதி அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி பின்னாடி சங்கிலி நாச்சியாருடைய புராணம் ஏயர்கோன் கலிகமனாயர் புராணத்தில் வரும். அதில் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அதாவது அம்மா மலர் தொடுத்துட்ருக்கிறாங்க. அந்த ஒரு கூடாரம் அமைத்து 4 பக்கம் திரைச்சீலை போட்டு அம்மா உள்ள மலர் தொடுத்துட்ருக்குறாங்க. அப்படி மலர் தொடுத்து கொண்டு இருக்கிற பொழுது அந்த தொடுத்த மலரை கொடுக்கறதுக்கு திரையை விளக்குறாங்க. இந்த திரையை விளக்கி அந்த மலர் மாலையை கொடுக்கிற பொழுது சுந்தரரை பார்த்துட்றாங்க, அவ்வளோதான். அது மின்னல் போல தான் நடந்துதான். சேக்கிழ பெருமான் சொல்கிறார், அன்பு நாரா அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்கு அலர் தொடுத்து என்புள் இருக்கும் அடியாரை தொழுது நீங்கி வேறிடத்து முன்பு போல திரை நீக்கி முதல்வர் சாத்தும் பனி நீக்க மின்போல் மறையும் சங்கிலியார் தம்மை விதியால் கண்ணுற்றார் அப்படின்னார். இப்போ அங்கேயும் பார்த்தது என்னென்னா விதி தான். அப்போ அங்கேயும் சங்கிலி நாச்சியார் ஒருத்தர் இருப்பாங்க அப்படின்ட்டுலாம் சுந்தரனுக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாது. பார்த்து அந்த திரையை நீக்கிற பொழுது பார்த்துட்டார்.
மின்போல் மறையும் சங்கிலியார் தம்மை அப்படின்னார் சேக்கிழ பெருமான். அப்படி ஒரு மின்னல் மாதிரி வந்ததை பார்த்துட்டாரு. பார்த்த உடனே அவர் மனசு மாறிடுச்சு. அப்படி மாறினதுக்கு என்ன காரணம்னா அந்த போன பிறப்பினுடைய தொடர்ச்சி. அப்போ எல்லாமே வந்து சுந்தரர் மற்ற பார்த்த பெண்களை எல்லாம் அப்படி நினைக்கலையே, இந்த 2 பேர்த்த மட்டும்தான் அப்படி நினைச்சார். மற்ற பெண்களை எல்லாம் மகளாக நினைச்சார். அது கோட்புலி நாயனாருடைய மகள் 13 வயசு பெண்களை வந்து எப்படி நினைச்சார்னா மகள் போல தான் நினைச்சார். இவருக்கு 16 வயசு, அந்த பெண்களுக்கு 13 வயசு. ஆனால் அந்த பெண்களை எல்லாம் அடிமையாக வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லித்தான் கோட்புலி நாயனார் கொடுக்குறார். ஆனால் அவர் வந்து அடிமையாக வேண்டாம், மகளாகவே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஏற்றுட்டாங்க. அப்படின்னா அப்போ சுந்தரருடைய ஒரு அந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த நிலைப்பாடு. அந்த வயசில் அவ்வளவு பக்குவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அந்த பக்குவம் வந்து வர்றது தான் சுந்தரருடைய ஒரு சிறப்பு. அதுதான். ஆமாம், அந்த மாதிரி இப்போ அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துருக்குறாங்க. பார்த்ததுக்கு பிறகு அவர் வந்து இருந்த அடியார்கள்கிட்ட இது யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்படி கேட்கின்ற பொழுது அவங்க சொல்கிறாங்க, அதான் அவங்க பேர் வந்து பறவையார். அவங்க எப்படி அப்படின்னா உம்பதரத்தாருக்கும் சேர்வரியார் அப்படின்னாங்க. தேவர்கள் கூட நெருங்க முடியாத அளவுக்கு உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி அப்படி சொல்லுகின்ற பொழுது அவர் மனசில் வந்து கொஞ்சம் ஒரு மனசு வந்து கொஞ்சம் மாறுது. அந்த மாறுகின்ற பொழுது தான் அப்படி இப்போ வந்து இப்போ சென்ற வகுப்பில் நாம் 147வது பாடல் வரைக்கும் பார்த்தோம். வன்தொண்டர் அதுகண்டு என் மனம் கொண்ட மயிலியலின் இந்தொண்டை செங்கனிவாய் இளங்கொடிதான் யார் என்ன அந்தங்கு முன்னின்று அவர் நங்கை பறவையார். இப்போ தான் கேட்குறார் அந்த பெண் யார், ஏன்னா இது வரைக்கும் பார்த்ததில்லை. அதனால் அந்த பெண் யார் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அங்கிருந்த அடியார் பெருமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் நங்கை பறவையார், அவருடைய பெயர் பறவையார், சென்று உம்பர்தரத்தார்க்கும் சேர்வரியார், தேவர்கள் கூட அணுக முடியாத அளவுக்கு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பெண் அப்படின்னு சொல்லி. அதாவது ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறார் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து கோயிலில் பணி செய்யக்கூடிய பெண்களை வந்து அவங்க வேறு மாதிரி சொல்லுவாங்க. அவங்க வந்து தேவரடியார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த குலம் வேற, இந்த குலம் வேறங்க. இது வந்து பதியிலார் குலம் என்று சொல்லக்கூடிய குலம். இவங்க வந்து அந்த ஒரு குலம் எப்படின்னா பரத்தை சேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது. சிவகவுனிய உரையில் நல்லா பிரித்து எழுதுகிறார் ரெண்டையும். பரத்தை சேரியர் அப்படிங்கிறது வேற, பதியிலார் என்று சொல்லக்கூடியது வேற. பதியிலார் என்று சொல்லுவது வந்து இறைவனை தவிர வேறு பற்றுக்கோடு இல்லாதவர்கள். அதை பதினா இறைவன், பதி இறைவனைவே பற்றுக்கோடாக கொண்ட பெண்கள் தான் இந்த பெண்கள். அதனால் அதுக்கு இதுக்கு வேறுபாடு இருக்குது. அதை அடியன்ட்டே பல பேர் அந்த மாதிரி கேட்டாங்க, இந்த மாதிரி பறவை நாச்சர் இந்த குலத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு இந்த மாதிரி தான் விளக்கம் சொன்னேன். அது வேற இது வேற, ரெண்டையும் ஒன்றா வச்சு மயங்கக்கூடாது. இவங்களுடைய நிலைப்பாடு என்னென்னா உருத்தர பல்கணத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. உருத்தர கணிகியர். உருத்தர கணிகியர் அப்படின்னா திருமணம் செஞ்சுக்க மாட்டாங்க, பெருமானுக்கு தொண்டு செய்வாங்க. வேறு எந்த ஒரு ஆண்களோடு அவங்க வந்து உறவு வச்சுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு குலம் இந்த குலம் என்று சொல்லி அதுதான் அதை உம்பர்தரத்தார்க்கும் சேர்வரியார் அப்படின்னார். மனிதர்கள் மட்டுமல்ல, தேவர்கள் கூட நெருங்க முடியாது. ஏன்னா சுந்தரருக்கு மனைவியாக வரக்கூடிய ஒரு பெண் அந்த மாதிரி ஒரு குலத்தில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தால் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அது முதல்லையே சேக்கிழ பெருமான் சொல்லிடுறார் நமக்கு. திருமணத்துக்கு முன்னாடியே அந்த அம்மாவுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறார். அது மட்டுமல்ல, எந்த ஒரு ஆண்களையும் இது வரைக்கும் அவர் பார்த்ததே இல்லை அந்த அம்மா. ஆமாம், அண்டர்பிரான் திருவருளால் அயலறியா மனம் விரும்ப அப்படி இருந்த மனம் அம்மாவுக்கு பண்டை விதி கிடைக்கி விட்ட பறவையாரும் கண்டார் அப்படின்னு. அவன் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா நமக்கு அந்த ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. பரத்தை சேரியர் அப்படிங்கிறது வேறு, இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய பெண்கள் என்பது வேறு. அந்த காலத்தில் ரெண்டுமே இருந்திருக்குது. ஆமாம், அந்த காலத்தில் ரெண்டுமே இருந்திருக்கு. இப்படி வந்து இப்போ தான் கேட்குறாரு அடியார்கள், அதுக்கு சொல்கிறாங்க. இப்போ தான் அந்த பெண்ணை வந்து மனசில் வந்து இப்போ அவருக்கு அந்த பெண்ணுடைய எண்ணம் வந்துருச்சு. இந்த பாட்டில் வந்து ஒரே பாடலில் வந்து 7 முறை பறவை பறவை பறவைன்னே சொல்லுவார். ஆமாம், அருமையான ஒரு இலக்கிய சுவையான ஒரு பாட்டு இது. அவர் பேர் வந்து நங்கை பறவைன்னு சொல்லி ஆரம்பிப்பார். அதற்கு பிறகு அப்படியே ஒவ்வொன்றா பறவை 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 என்றே சொல்லுவார். பாருங்கள், பேர் பறவை பெண்மையினில் பெரும் பறவை விரும்பல்குள் அல்குள் ஆர் பறவை அணிதிகளும் மணிமுறுவல் அரும் பறவை சீர்பறவை ஆயினால் திருவுருவின் மென்சாயல் ஏர் பறவை இடைப்பட்ட எண்ணாசை எழுபறவை. இப்படி பறவை பறவை பறவைன்னு 7 முறை இந்த பாடலில் வந்து அப்படியே அடுக்கி அடுக்கி சொல்லாருங்க.
அந்த அம்மாவுடைய பெயர் நங்கை பறவை. நங்கை அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த தமிழ் சொல்லுங்க. நங்கை என்று சொன்னால் பெண்களில் சிறந்தவள்னு அர்த்தம். அதான் அண்ணனுடைய மனைவி அந்த காலத்தில் நங்கைன்னு தான் சொல்லுவாங்க, அண்ணின்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ தான் அண்ணிங்கிறதெல்லாம் வந்தது. நங்கை அப்படிங்கிறது உயர்ந்த தமிழ் சொல். பெண்களில் சிறந்தவள் நங்கை, ஆண்களில் சிறந்தவன் நம்பி. அதான் சுந்தரர் பேர் என்ன? நம்பி. அந்த நம்பிக்கை தகுந்த பெண் யாராக இருக்கணும்? நங்கையாக தான் இருக்கணும். அதெல்லாம் முதல்லையே கொண்டு வராரு. அது மாதிரி நங்கை என்று சொல்லுவதே உயர்ந்த ஒரு தமிழ் சொல். இப்படி அவர் அவ்வாறு பறவையார் பூங்கோயில் போய் பூக்கதை நம்பிகள் பார்த்த உடனே இந்த மனசில் இதெல்லாம் வருது. நங்கை பறவை என்று சொல்லி பெண்மையில் இவரெடுத்து காணும் பெண்மை குணங்களை கூறுமிடத்து பெரு உம்பர் அவை விரும்ப அழ்குளார் பறவை. அதாவது பெரிய தேவர் சபை விரும்புகின்ற திலோத்தம்மை முதலிய அரம்பையர்களும் துதிக்கத்தக்க தெய்வம். ஆமாம், திலோத்தம்மை தான் இருக்கிறதுலே உயர்ந்த, அதாவது எல்லா அழகையும் ஒன்று திரட்டி ஒரு பெண்ணாக படைச்சது திலோத்தம்மை. பிரம்மன் என்ன செஞ்சான்னா, பிரம்மன் தன்னுடைய திறமையெல்லாம் வச்சு இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு அழகே இல்லாத ஒரு பெண்ணை படித்தான். அந்த பெண்ணுடைய பேர் தான் திலோத்தம்மைங்க. எல்லா அழகையும் ஒன்று சேர்த்து அந்த பெண்ணுடைய அழகில் அவனே மயங்கி அந்த பெண்ணை 4 பக்கம் தேட ஆரம்பித்தான். அதாவது அவனுக்கு வயசு என்னன்னா, எவ்வளோதான் வயசுனே சொல்ல முடியாது. சேக்கிழார் பெருமான் எங்கே வச்சு சொல்கிறார் தெரியுங்களா? ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் பூம்பாவை 60 இறந்ததுக்கு பிறகு அந்த குழந்தை மட்டிட்ட புண்ணையங்காணல் மடமையிலை பதிகம் பாடி அந்த குழந்தை உயிர்ப்பிக்கிறார் இல்லையா? அந்த குழந்தை உயிர் பெற்று வந்தால் எப்படி இருக்குதுன்னா, லட்சுமி மாதிரி 1000 லட்சுமி வேணும். அந்த பெண்ணுடைய அழகுக்கு முன்னாடி நிற்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பெண். அந்த பெண்ணை சிவநேசனார் அந்த காலத்திலே பெரிய கோடீஸ்வரர். சிவநேசன் செட்டியார் தான் அந்த காலத்திலே கோடீஸ்வரர். அப்படிப்பட்ட சிவநேசன் செட்டியாருக்கு ஒரே பெண் இந்த குழந்தை தான். அவர் எப்படி வளர்த்தினார் அப்படின்னா, என்னுடைய உடைமைகளும் நானும் என்னுடைய பெண்ணும் ஞானசம்பந்தருடைய அடிமை என்னார். அப்படி வாழ்ந்தார். தினசரி எந்திரிக்க வேண்டியது ஞானசம்பந்த பெருமான் எந்த திசையில் இருக்கிறாரோ அந்த திசையை நோக்கி வணங்க வேண்டியது. அதுதான் சிவநேசன் செட்டியாருடைய வேலை. தினசரி அவர் ஞானசம்பந்த பெருமான் மீது அவ்வளவு அன்பு வச்சிருந்தவர். ஒரே பெண்ணை அவருக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்தார். 60 இறந்து போச்சு. இப்போ அந்த பெண் உயிர் பெற்று வந்ததுக்கு பிறகு அவர் ஞானசம்பந்த பெருமானிடத்தில் இந்த பெண்ணை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுக்காக வளர்க்கப்பட்ட பெண் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார்னா, உங்களுடைய மகள் பூம்பாவை இறந்து விட்டது. இப்போ இருக்கக்கூடிய பூம்பாவை அது எனக்கு வேறு முறை அப்படின்ட்டார். வேறு முறைன்னு என்ன? மகள் முறை அப்படின்ட்டார். ஏன்னா பதிகம்பாடி இறைவனுடைய கபாலீஸ்வர பெருமானுடைய திருவருளால் அந்த மட்டிட்ட புண்ணையம் காணல் பதிகம்பாடி அதன் மூலமாக உயிர்ப்பிக்கப்பட்ட பெண். அதனால் அந்த பெண் எனக்கு மகளாகுது. ஞானசம்பந்த பெருமானுக்கு என்ன வயசு தெரியுங்களா? 18 வயசுங்க. அந்த குழந்தைக்கு என்ன வயசு அப்படின்னா, ஞானசம்பந்த பெருமானுக்கு 16 வயசு, அந்த குழந்தைக்கு 13 வயசு. அந்த பெண்ணுக்கு அந்த 13 வயசு பெண்ணை 16 வயசுக்கு அந்த இளைஞர் சொல்கிறார், அந்த பெண் எனக்கு மகள் முறை அப்படின்னு. அந்த இடத்துல தான் சேக்கிழ பெருமான் என்ன சொல்றாருன்னா, எண்ணில் ஆண்டு எய்தும் வேதா தான் படைத்தவள் எழிலின் வண்ணம் நன்னு நான்முகத்தால் கண்டான் புண்ணிய 16 ஆண்டு பேர் வரும் புகழை வேந்தர் கண்ணுதற் கருணை வெள்ளம் 1000 கண்களால் கண்டார் அப்படின்னார். அப்படின்னா அதான் இந்த இடம் தான் அது. இந்த திலோத்தம்மை என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணை படைத்த பிரம்மன் தான் படைத்த பெண்ணை தானே அடைய வேண்டும் என்று சொல்லி 4 திசையிலே 4 முகத்தால் தேடினானா. ஏன்னா பிரம்மனுக்கு 4 முகம் இல்லையா? அவனுக்கு பேரே நான்முகன். 4 திசையிலையும் தேடினானா. அந்த பெண்ணை இவர்கிட்ட தப்பிச்சு ஓடிடுச்சு. அந்த பெண்ணை இவரால் பிடிக்க முடியல. ஆனால் ஞானசம்பந்த பெருமானுக்கு அவருக்கு என்ன வயசு? எண்ணில்லாண்டுனார். இத்தனை வயசு தான் சொல்ல முடியாது, எத்தனை யுகங்கள் சொல்லவே முடியாது. ஆனால் 16 வயது ஞானசம்பந்த பெருமான் கண்ணுதல் கருணை வெள்ளம் 1000 கண்களால் கண்டார் அப்படின்னார் சேக்கிழ பெருமான். அப்படி கருணையோடு பார்த்தார் அந்த பெண்ணை. அதுதான் தேவர்களுக்கு நம்முடைய அடியார்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு. ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசரில் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா, வேற எந்த ஒரு பற்றும் கிடையாது. சுந்தரர் 2 திருமணம் செஞ்சார் அப்படின்னு சொன்னால் அந்த 2 பெண்களும் அங்கிருந்து மேலிருந்து அவருக்காக பெருமானால் கீழே அனுப்பப்பட்ட பெண்கள். அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமானுக்கு திருமணத்தில் விருப்பமே கிடையாது. ஆமாம், கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம். அவர் திருமணத்தில் விருப்பமே இல்லை. ஆனால் அந்த வேதியர்கள் எல்லாம் என்ன சொல்லாங்கன்னா, நம்மளுடைய முறை திருமணம் செய்து கொள்ளுவது அப்படின்னு எல்லாரும் பெரியவங்க சொன்னதுக்காக திருமணம் செய்கிறார்.
அந்த திருமணம் செஞ்ச அந்த திருமண வேள்வியில் அந்த பெண்ணுடைய கை பற்றி கொண்டு அப்படியே பெருமான் திருவடிக்கு போயாச்சு. உலக வாழ்க்கையை அனுபவிக்கல அவர் பெருமானுடைய திருவடியில் தான் இருந்தவர். அதனால் அந்த உலக வாழ்க்கையே அவர் இல்லை. அந்த திருமண வேள்வியில் அந்த பெண்ணுடைய கையை பிடித்து அப்படியே வலமாக வர்றார். அந்த ஆச்சால்புரம் முழுக்க ஒரே சோதி பிளம்பாக இருக்குது. வந்த திருமணத்தில் வந்து அத்தனை பேரும் அங்கே அந்த திருமணத்தில் அனுப்புனதுக்கு பிறகு கடைசியாக இவங்க 2 பேரும் அந்த பெண்ணுடைய கரத்தை பற்றி கொண்டு அந்த சோதிகளை புகுந்து அவர் வந்து பெருமான் திருவடி அடைந்தார். நமக்கு பெரிய புராணம் சொல்லுது. அப்படின்னா இந்த எப்படி இருக்கிறாங்கன்னா, இப்போ பரவினாச்சார் அந்த பிரம்மனால் படைக்கப்பட்ட திலோத்தமையை விட அழகு பொருந்தியவராக இருக்கிறாங்க. அதுக்காக சொல்கிறார். அப்படி அந்த பெரிய தேவர் சபை விரும்புகின்ற திலோத்தமை முதலிய அறம்பெயர்களும் துதிக்கத்தக்க தெய்வம். அது மட்டுமல்ல, அந்த திலோத்தமை போன்ற பெண்களும் பறவையாரை பார்த்து வணங்குவாங்களாம். அவ்வளவு சிறப்புடையவர். ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கன்னா, மனைவியாக வர்றது யாருக்கு? சிவபெருமானுடைய தோழராக இருக்கக்கூடிய சுந்தரருக்கு. கொஞ்சம் கூட நாம் வந்து மாற்றி நினச்சிட கூடாதுங்கிறதுல சேக்கிழார் பெருமான் கவனமாக இருக்கிறார். அப்படி அவர் என்னென்னு சொல்கிறார், அநீதிகளும் மணிமுறுவல் அரும்பர் அவை அப்படி மேலே தொங்கிய மூங்கில் அணியில் உள்ள முத்துக்களினும் மேம்பட்டு விளங்கும் அழகிய பல்வரிசையோ இல்லை முல்லை அரும்புகளோய் சீர்பறவை ஆயினால் என்று லக்குமியும் சீர்பறவைனா லக்குமியை போல லக்குமியை விட சிறந்த ஒரு பெண்ணாக இருக்கிறாள் என்று சொல்லி சொல்கிறாருங்க. லக்குமியும் விரும்பும் அழகுடையார். லட்சுமிக்கே வந்து அந்த பெண்ணை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு அழகு. திருவுருவு இன் மென் சாயல்னா கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கமுடைய இவரது உருவத்துடைய இனிய மெல்லிய சாயலின் அப்புறம் ஏற்பறவை இடைப்பட்ட அப்படின்னா அழகிய பரவுதல் இடையில் அகப்பட்ட என்னுடைய ஆசை எனது விருப்பமானது எடுகடல் போன்றது என்று சொல்லி, அப்போ இப்படி இருக்கக்கூடிய அந்த பெண் மேலே இப்போ எனக்கு ஒரு ஆசை இருக்குது என்று சொல்லி, என்னுடைய ஆசை எப்படின்னா 7 கடலை போல என்னுடைய ஆசை இருக்கிறது என்று சொல்லி சுந்தரர் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறார். விளக்க உரையில் பறவை தலைவனுக்கு தலைவியினது பெயர் கேட்டாலும் அதில் ஒரு விருப்பம் நிகழ்வது. அதாவது பெயரே தெரியாது, அந்த பெண்ணை பார்த்தாரு, காதல் கொண்டார். இப்போ பெயர் தெரிஞ்சதுனால இன்னும் கொஞ்சம் அன்பு அதிகமாகுது. இது அகத்துறையில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு உண்மை என்று சொல்லி சொல்கிறார். அவ்வாறே பறவையார் என்ற பெயர் கேட்டாலும் நம்பிகள் நாவலர் காவலராதலின் அப்பெயர் சென்று விருப்பத்தை இவ்வாறு அறிவிக்கின்றார் என்று சொல்லி ஒரு பாட்டில் 7 பறவை அடக்கிய நாவலர் என்று சேக்கிழார் பெருமானை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாராட்டுறார். ஒரே பாடலில் 7 முறை அந்த பெயரை பறவை பறவை பறவை. வேறு எந்த இலக்கியத்திலும் இப்படியெல்லாம் பார்க்க முடியாது. இது வந்து ஒரு பெரிய ஒரு சுவையான ஒரு இடம் என்று சொல்லி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, அது திருச்சிராப்பள்ளி, அவர் தான் வந்து சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் எழுதியவர். அவர் வந்து இந்த இடத்த ரொம்ப பாராட்டி எழுதியிருக்கிறார். இதில் உள்ள பறவை 7 என்பதை ஆசிரியர் என்னாசை 7 பறவை என்று முடித்து இரட்டொரு மொழிந்து காட்டியதும் ஒரு அழகு என்று சொல்லி, என்னாசை 7 பறவையின் ஆசிரியர் வந்து சுந்தரருடைய வாக்களை வச்சு சுந்தரருடைய மனநிலையாக வச்சு இப்போ சேக்கிழார் பெருமானுக்கு என்னாசை 7 பறவை அப்படின்னா அவருடைய ஆசையும் இப்போ இதை சொல்கிறதுல வந்து அவருக்கு ஒரு ஆசை. அப்படி வந்து என்னாசை 7 பறவை என்று முடித்து இரட்டுற மொழிந்து காட்டியதும் ஒரு அழகு என்று சொல்லி 7 பறவைன மதியை காண எழுகின்ற கடல் என்று கொண்டு கரை கடந்து பொங்கும் கடல் போன்றது. அதாவது என்னாசை 7 பறவை அப்படிங்கிறது அதை மதியை காண, அதாவது சந்திரனை காண்பதற்காக அந்த கடல் வந்து பொங்கி எழுந்தது போல ஒரு ஆசை என்று சொல்லி சொல்கிறாருங்க. அதே மாதிரி பறவை இடைனா பரவுதலை கொண்ட தன்மையினிடத்து என்று சொல்லி இவள் பேர் பறவை, இவளது பெண்மை குணங்களை பற்றி பேசுகின்ற இவர் திலோத்தமை முதலிய தேவ பெண்களும் தொழக்கூடிய ஒரு தெய்வம் போன்றார். முல்லையரும்பு போன்ற முறுவலையுடையார், லக்குமி விரும்பும் அழகு பெற்றவர் என்று சொல்லி இவரது சாயலாகிய பரப்பிலே பட்ட எனது ஆசை 7 கடலினும் பெரியதாய் வளர்கின்றது என்பது சொல்லி திரண்ட ஒரு பொருள் என்று சொல்லி பெரு உம்பரபைனா தேவர்களுக்கு தாய் போன்றவள் என்றெழுமாம் என்று சொல்லி சொல்லாருங்க. இதே மாதிரி ஒரு இடம் வந்துங்க எங்கே வருதுன்னா 2 இடத்துல வருது. திருநீலகண்ட நாயனார் புராணத்தில் ஒரு இடத்துல வருது. அதாவது திருவினும் உருவம் மிக்கால் அப்படின்னு சொல்லி வரும். திருவினும் உருவம் மிக்கால் தேனமர் கமலப்போதின் திருவினும் உருவம் மிக்கால். அவர் வந்து பரத்தைவால் போனார், யார்? திருநீலகண்ட நாயனார். ஆனால் அம்மா எப்படி அப்படின்னா அம்மாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் இன்பத்துறையில் எளியவரானார்
இளமை மீதுவரை இன்பத்துறையில் எளியரானார்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் நாயனாரை சொல்கிறாரு. அந்த அம்மாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்கிறாருன்னா, தேனமர் கமலப்போதின் திருவினும் உருவமிக்கால்னார். அப்படி திருவின்னா லட்சுமி விட சிறந்த பெண். கற்பில் எப்படின்னா, வசிஷ்டருடைய மனைவி இருக்கிறாங்க பாருங்கள், அவங்கள விட கற்பில் சிறந்தவரா, அவங்கள விட இல்லை, அவங்கள விடன்னு சொல்ல தப்பாயிடும், அவங்களை போல அருந்ததி கற்பின் மிக்கார் அப்படிம்பார். அருந்ததியை போல கற்பிலை சிறந்தவள் என்று சொல்லி நாயனார் இப்படி சொல்லிட்டு அடுத்த பாட்டிலே என்ன சொல்கிறாருன்னா, அம்மா அண்ணா எந்த அழகு இல்லாமல் இது இருந்திருப்பாங்களோ அப்படியெல்லாம் இல்லை, லட்சுமியை விட சிறந்த அழகு, கற்பில் அருந்ததியை போல கற்பில் சிறந்தவள். ஏன்னா வசிஷ்டருடைய மனைவி அருந்ததி தான் கற்பிலை சிறந்தவள், அதுக்கு மேலே இன்னொன்று சொல்லக்கூடாது, அது இலக்கண பிழையாயிரும். அதனால் சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்லார்னா, லட்சுமி அந்த அருந்ததியை போல கற்பில் சிறந்தவள் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி இயல்பகை நாயனாருடைய புராணத்தில் ஒரு இடம் வரும். அந்த வந்த அடியாருக்கு தன்னுடைய மனைவியை அவர் கொடுக்கிறார். உன்னை இம்மெய்த்தவருக்கு கொடுத்தனன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி கொடுக்கின்ற பொழுது அப்படி அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ உரைக்கும் வார்த்தையல்லால் வேறு உரிமையுள்ளதோ எனக்கு, என் உயிருக்கு ஒரு நாதா அப்படின்னு சொல்கிறாங்க. என் உயிருக்கு ஒரு நாதா, நீ உரைக்கும் வார்த்தையல்லால் வேறு உரிமையுள்ளதோ எனக்கு. நாங்கள் ஒரு மனைவியை பார்த்து நீ அந்த அடியாரோட போன்னு சொன்னதுக்கு பிறகு கூட அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அப்படி சொன்னாங்க, எனக்கு உங்களுடைய வார்த்தையை தவிர அதை கடைபிடித்து ஒழுகுவதை தவிர வேறு எனக்கு என்ன உரிமை இருக்குது என்று சொல்லி மகிழ்ச்சியாக ஏற்றுட்டாங்களாம். அப்புறம் ஒரு திகைப்பு தான் அம்மாவுக்கு. சரி, இவர் திருமணம் செய்கின்ற பொழுது நம்முடைய கணவன் அக்னி சாட்சியாக இந்த பெண்ணை நான் எல்லோரும் பார்க்க நான் நல்லபடியாக வைத்து வாழ்வேன்னு சொல்லி எல்லாம் அக்னி சாட்சியை திருமணம் செஞ்சு தானே நம்ம திருமணம் பண்ணார். அந்த ஒரு சொல்லுக்கு இழுக்கு வந்துடுமோ? இன்னொன்று, இப்படி அடியார் போல் யாராவது வேடமிட்டு கொண்டு இப்படி செய்திருப்பாங்களோ? அடியாரெல்லாம் அப்படி கேட்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் அந்த அம்மா சிந்திக்கிறாங்க. அப்போ என்ன சொல்லுவார்னா, அந்த அம்மாவுடைய மனநிலையை திகைத்து நின்றனால் திருவினும் பெரியாள் அப்படிம்பார். திகைத்து நின்றனால் திருவினும் பெரியாள்பார். எல்லாம் வணங்கி போகிறதுக்கெல்லாம் தயாராச்சு, இருந்தாலும் ஒரு திகைப்பு. ஏன்னா பெண் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா, அந்த பெண்மை குணம் அப்படிங்கிறது ஒன்று. திகைத்து நின்றால் திருவினும் பெரியாள்னு. அதுக்கு உரையாசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, திருவினும் பெரியாள் அப்படிங்கிற இந்த இடத்துல லட்சுமியை விட சிறந்த பெண் அப்படின்னா, அதுக்கு உரையாசிரியர் என்ன சொல்கிறாரு, லட்சுமிங்கிறது செல்வம் தானே. செல்வம் எப்படி இருக்கும்? நல்லவங்கிட்டையும் போகும், கெட்டவங்கிட்டையும் போகும். அது யாருன்னெல்லாம் பார்க்காது. அது நல்லவங்கிட்ட விட கெட்டவங்கிட்ட தான் அதிகமாக இருக்குது இப்போ செல்வம். அதை வச்சு தான் அவன் பண்ணையுமே பண்ணிகிட்டு இருக்கிறான் இல்லையா. ஆனால் இந்த அம்மா எப்படி அப்படின்னா, சிவபெருமானையும் அவன் அடியாரையுமே சார்ந்து நின்றார். வேறு எங்கேயும் அவங்க போகலை. சிவபெருமான் அதே மாதிரி அவனுடைய அடியார். அதனால் திருவினும் பெரியாள் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்வார். அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறேன்னா, அந்த லட்சுமி தேவியை வணங்கக்கூடிய அளவுக்கு அழகுடையவர் பரவியார் அப்படின்னு சொல்கிறார். லட்சுமியை வணங்கக்கூடிய அளவுக்கு அழகுடையவர் என்று சொல்லி, சீர்பறவை ஆயினாள் என்பதற்கு சிறப்புடைய பறவை என்று அந்த கூத்துடைய லக்குமி போன்றால் என்று பொருள் கூறுவார் என்று சொல்கிறார். இப்படி பறவையார் உருத்தர கணிகராய் வீதி விடங்க பெருமானது திரு ஓலக்கத்தில் பாடல் ஆடல்களுக்கே உரியவர் என்பது பின்னர் ஏயர்கோன் கலிக்கா விநாயகர் புராணத்தில் சொல்லிருக்கு. இப்போ அம்மாவுடைய பணி என்ன? தியாகேச பெருமான் அங்கு நகர்வலம் வருகின்ற பொழுது அதில் ஆடல் பாடல் செய்து கொண்டு கூட வர்றது, திரு ஓலக்கம் செய்து கொண்டு வருவது. அந்த ஓலக்கத்தில் ஆடல் பாடல் செய்து கொண்டு வருவது மட்டும்தான் அம்மாவுடைய பணி, வேறு எந்த ஒரு பணியும் கிடையாதுங்க. வீதி விடங்க பெருமான் ஆகிய தியாகேசர் தேவர் உலகில் அரசு வீற்றிருந்தார். இவர்பால் அங்கு ஆடல்குரிய பெண்கள் தேவமாதர்கள் அம்மையாரது சேடியராய் அருளின் வழி இங்கு அவதரித்து இவர் முன் ஆடல் புரியும் பறவையாரை அவர்கள் பரவுதல் இயல்பு என்று சொல்லி, அதாவது தேவலோகத்தில் தியாகேச பெருமான் இருக்கிற பொழுது அம்மா எங்கே இருந்தாங்க? கைலாயத்தில் உமையம்மைக்கு சேடியராக இருந்தாங்க இல்லையா. அதனால் உமையம்மைக்கு சேடியராக இருந்ததுனால தேவர்களும் வணங்கக்கூடிய ஒரு பெருமை இந்த அம்மாவுக்கு அந்த தகுதி உண்டு என்று சொல்லி உரையாசிரியருங்க நமக்கு சொல்கிறாருங்க. அடுத்த திருப்பாட்டு என்றிணைய பல நினைந்து எம்பெருமான் அருள் வகையால் முன் தொடர்ந்து வருங்காதல் முறைமையினால் தொடக்குண்டு நன்றனையால் கொண்டவர்வால் நன்னுவன் என்று உள் மகிழ்ந்து சென்றுடைய நம்பியும் போய் தேவர் பிரான் கோயில் புக பார்த்தாரு. மனசுக்குள்ள இப்படிலாம் நினைச்சாரு. மீண்டும் பெருமானுடைய கோயிலுக்குள்ளே போயிட்டார். நம்பிகளுக்கும் பெருமானை தவிர பற்றுக்கோடு யாரும் கிடையாது. பெருமானையே பற்றாக பற்றி நின்றவர் நம்முடைய சுந்தரர். அதில் எல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்தும்
இல்லை. அதாவது 2 கண்ணும் போனதுக்கு பிறகும் கூட அவர் என்ன பெருமான்ட்ட என்ன சொன்னார்னா, பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன், வழிக்கு வீழினும் நின் திருப்பெயர் அல்லால் மற்றொரு அறியன் மறுமாற்றம், ஒழுக்க எண்கண்ணுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றியூரெனும் ஊருரைவானார் திருவொற்றியூரில். 2 கண்ணும் போனதுக்கு பிறகு நாம் பெருமான் அப்படி வழிபாடு செய்வோமா அப்படின்னா கண்டிப்பாக அது வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா இது சாமியே இல்லைன்ட்டு நம்ம ஓடி போயிடுவோம் இல்லையா. ஆனால் சுந்தரர் 2 கண்ணும் போனதுக்கு பிறகும் கூட அப்போ சொல்கிறார், அப்போ பாடுறார், அது பிழைப்பனாகிலும் திருவடி பிழையன்னாரு, வழிக்கு வீழினும் திருப்பெயரலால் வேற எந்த ஒரு இதுவும் அவர் வாயிலிருந்து வரலை. அப்படின்னா சரி பரவாயில்ல, 2 கண்ணு இல்லை, நடந்து போகிறதுக்கு ஒரு கையில் ஒரு ஊன்றுகோல் வேணும். அந்த ஊன்றுகோல் கூட வேற ஒருத்தர்கிட்டையும் கேட்கல, கூட இருந்த அடியார்கள்கிட்ட கூட கேட்கல, சாமிகிட்ட தான் கேட்டார். அதுதான் சுந்தரருடைய ஒரு பெரிய ஒரு உரைப்பு. அந்த ஒரு உரைப்பினால தான் சுந்தரரை சொன்னதெல்லாம் சாமி கேட்டார். சும்மா கேட்டுருவாரா? ஒரு மனைவியினுடைய வீட்டுக்கு தூது செல்லுவதற்கு சாமி நானே தூதுவனாக போறேன்னாரு. அவன் நானே தூதுவனாக சென்று பறவையாரிடம் செல்வேன் என்று சொல்லி போனார். அப்படி போறார் அப்படின்னா அந்த அன்பு தான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. பெருமான் மீது வைத்திருந்த அன்பு கொஞ்சம் கூட குறையாமல் இருந்தார். இப்படி தேவர்பிரான் கோயில் மேலே குறித்தபடி பாராட்டி இவை போன்ற பல எண்ணங்களையும் நினைத்தவராய், பறவையாரை பற்றி அந்த எண்ணங்களெல்லாம் நினைத்தவராய், எமது இறைவன் அருளிய அந்த வழியினாலே முன்னிருந்தே தொடர்ச்சியாய் வரும் காதலாகிய அந்த தொல் விகுதியினாலே கட்டுப்பட்டவராய், அந்த காதலாகிய அந்த தொல் விகுதியினால் கட்டுப்பட்டவராய், நன்றாக என்னை ஆளாக கொண்ட இறைவனிடத்தை சென்று சேர்வேன் என்ற கருத்துடனே உள்ளத்திலே மகிழ்ச்சியுடன் செல்வாராய் ஆளுடைய நம்பிகளும் போய் தேவதேவனாக இறைவரது திருக்கோயில் புகுதலும். பெருமானுடைய திருக்கோயிலுக்குள்ளே போய் அப்படியே பெருமானை வழிபாடு செய்வதற்காக நம்பிகள் உள்ள போறார். அருள் வகையால் முன் தொடர்ந்து வரும் காதல் முறைமையினர் அப்படின்னா அருள் வகையால் முன் செய்து, இது ரொம்ப முக்கியம். இவரெல்லாம் ஒன்றும் அந்த பெண்ணை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இந்த காதல் எப்படின்னா அருள் வகையால் வந்தது, பெருமானுடைய திருவருளால். அவன் என்ன சொன்னாரு அந்த திருமலையில், அந்த 2 பெண்களை நீ பார்த்துட்ட, அவன் மெல்லியலாருடன் சென்று காதல் இன்பம் கலந்து அணைவாய் அப்படின்னார். சாமி சொன்னுடைய ஒரு கூட்டுறது, நீ போய் அந்த 2 பெண்களோட திருமணமெல்லாம் செய்து அதற்கு பிறகு மீண்டும் என்னுடைய இடத்துக்கு இங்கே வா அப்படின்னு சொன்னார். அதான் அப்போ அருள் வகையால் முன் தொடர்ந்து வரும் காதல் என்று சொல்கிறாருங்க மறைவர். திருமலை சருக்கத்தில் கூறியவாறு திரு கைலாயத்த நிகழ்ச்சியினாலே சிவபெருமானது ஆணை வழியே தொடர்பு பற்றி வருவது நம்பி தொடக்குண்டமை அருள் பற்றிய தொடர்பை அன்றி பிற ஆன்மாக்களைப் போல பிறவி தொடக்கு அல்ல. இப்போ நம்மெல்லாம் அந்த மாதிரி மயங்கி நிற்பது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் பிறவி தொடக்கு, பிறப்பினால் வரக்கூடிய இந்த பிறப்பின் சார்பினால் வரக்கூடிய குற்றம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் அப்படி அல்ல, அது இறைவனுடைய திருவருள் ஆணையால் நிகழ்ந்தது. அது நம்ம மனசில் வச்சுக்கணும். என்ன சத்தங்க? இதை அடிக்கிறேன். சரி. தொடக்குண்டாருக்கு வருந்தலே முறையாயினும் தம்மை ஆட்கொண்ட பெரியானை நினைக்கவே அதை மகிழ்ச்சி உண்டாக்கியது என்று சொல்கிறார். அதாவது அந்த காதல் தொடக்குண்டவர்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கும், ஆனால் பெருமானை நினைக்கின்ற பொழுது அந்த வருத்தமெல்லாம் சுந்தரத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். உள் மகிழ்ந்து அப்படின்னு சொன்னார். நன்றி என ஆட்கொண்டவர், நன்றாக எனது நன்மையின் பொருட்டே என்னை திருவெண்ணெய்நல்லூரில் ஆளாக கொண்டவர், ஆட்களுக்கு தமக்கென்று செயல் செய்து கொள்ளும் உரிமையும் வலிமையும் இல்லையாதலின் ஆளாய் கொண்டவுடன் ஒரு மனம் விளக்கப்பட்டது. அதாவது ஒருத்தருக்கு நம்ம அடிமை ஆகிட்டோன்னு வச்சுங்களேன், நமக்கு சுதந்திரம் கிடையாது. அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம யாருக்கு அடிமையாக இருக்கிறோம்? சிவபெருமானுக்கு அடிமையாக இருக்கிறோம். இன்றைக்கி நடக்கக்கூடியது எதுவுமே நம்முடைய கையில் இல்லைங்க. அதுதான் வாதபூரடிகள் திருப்பலி எழுச்சியில் சொல்கிறாருங்க, அதுபோல சுவையன் அமுதன் அரிதற்கு அரிதன எழுதன் அமரும் அறியார், இது அவன் திருவுரு இவனவன் எனவே. பார்த்தீங்களா? இது அவன் திருவுரு இவனவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மது வளர் பொழில் திரு உத்தரகோசம் மங்கையுள்ளாய் எதியமை பணி கொடுமாறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயன்னு. இன்றைக்கி நான் செய்யக்கூடிய செயல் அத்தனையும் உன்னுடைய திருவருள். நான் இன்றைக்கி என்ன செய்யணுங்கிறது நீ எனக்கு பணி செய்கிறதுக்கு பணி சொல்ல, நான் செய்கிறேன். அவ்வளோதான் பெருமானுக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு வள்ளல். பெருமான் நல்லா பாடினார் ஒரு பாட்டில், 5ஆம் திருமுறையிலே 6ஆம் திருமுறையிலே வரும். என்ன சொன்னார்னா, பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியேன் என்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காது
ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், சிறியேனால் ஆவது என்னே என்று சொல்லி அப்படியே அந்த பெருமானிடத்தில் வந்து எல்லாமே இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நம்மளுடைய நிலை எல்லாமே வந்து பெருமானுடைய திருவருள் தான். அதனால் அதுக்காக நம்ம ஒன்றும் வருத்தப்படணுங்கிற அவசியம், எந்த ஒரு செயல் நடந்தாலும் இறைவனுடைய திருவருள் தான் என்னை நடத்துகிறது அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா நமக்கு வருத்தம் இல்லை. இது என்னுடைய முயற்சியால் நடக்குது அப்படின்னு நினச்சோன்னா வருத்தம் தான், வாழ்க்கை பூரா வருத்தம் தான். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு, அப்படி இருந்தால் இப்படி இருப்பேன், இப்படி இருந்தால் அப்படி ஆயிருப்பேன், ஒன்றும் ஆகாது. எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் நம்மளுடைய விதி. அது சாமி எழுதப்பட்டது இல்லைங்களா? இது இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டதை வழிய இல்லை. இப்படி இருந்திருந்தேன்னு வச்சுங்களேன், நான் அப்படி இருந்திருப்பேங்க, என்னுடைய நிலைமை நான் இப்படி வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி தான் இருக்கணுங்கிறது ஆல்ரெடி ஃபிக்ஸடு, அவ்வளோதான். அவன் எதுவுமே நம்மளுடைய எண்ணத்தில் இல்லைங்க. அதுதான் உண்மை. அது புரிஞ்சுட்டா போதும், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் பெரியவங்க வந்து நம்மளுடைய அப்பர் சாமி அதானே சொல்கிறார், ஆட்டுவித்தால் ஆர் ஒருவர் ஆடாதாரோ, அடக்குவித்தால் ஆர் ஒருவர் அடங்காதாரோ, இப்போ கூட்டுவித்தால் ஆர் ஒருவர் கூடாதாரோ, குலைவித்தால் யார் ஒருவர் குலையாதாரோ, பாட்டுவித்தால் ஆர் ஒருவர் பாடாதாரோ, பணிவித்தால் யார் ஒருவர் பணியாதாரு. அப்புறம் கடைசியாக சொல்கிறார் பாருங்க, காட்டுவித்தால் ஆர் ஒருவர் காணாதாரு, கண்ணுதலாய் காட்டாக்கால், காட்டுவித்தால் ஆர் ஒருவர் காணாதாரு, கண்ணுதலாய் காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலை. அவன் காட்டலினா நம்மளால் காண முடியாது. அவன்தான் எல்லாம் நம்மளை நடத்துகிறான், அதான் சொல்கிறது. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய முயற்சியில் நடக்கிற மாதிரி இருந்தால் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துடும் இல்லையா? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நம்ம என்ன நடக்கணுங்கிறத ஏற்கனவே சாமி முடிவு பண்ணி வச்சிட்டார். ஆமாம், அதனால் எதுக்கும் நம்ம வருத்தப்படணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு உண்டான அந்த ஷிப்பை வந்து முதல்ல அந்த கர்ப்பப்பையிலிருந்து வெளியில் வரும்பொழுதே சாமி போட்டு தான் அனுப்புகிறாரு. அதுதான் நடக்குமா வெளியே புதுசாக எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரனுடைய ஷிப்பெல்லாம் நமக்கு ஒன்றும் வேலை செய்யாது. அவன் நல்லா இருக்கிறான்னா அவனுடைய டெபாசிட் இருக்குது, அவன் எடுத்து செலவு பண்ணுறான். நமக்கு டெபாசிட் இல்லைன்னா கடனை வாங்கி உழைச்சி தான் சாப்பிட்டாகணும். அவனுடைய நல்வினை அவனை காப்பாற்றுது, நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால் எதுக்கும் கவலைப்பட்டுக்க வேணுங்கிற அவசியம் இல்லை. ஆளுக்கு வேண்டுவனவற்றை அவனை ஆளா கொண்டவனே செய்தல் வேண்டும் என்ற முறையை குறிக்க என்னை ஆட்கொண்டவர்வால் நண்டுவன்னார். பாருங்கள், இதான் சுந்தரருடைய நிலைங்க. அதாவது என்ன சொல்றார் அப்படின்னா, எனக்கு எந்த உரிமையும் இல்லை, அதுக்கு மேலே பெறக்கூடிய வலிமையும் எனக்கு இல்லை. என்ன செய்யணும்? எனக்கு என்னென்னா ஆளுக்கு வேண்டுவனவற்றை அவனை ஆளா கொண்டவனே செய்தல் வேண்டும். இப்போ நம்மளுடைய எஜமான ஒருத்தர் இருக்கிறார்னா, நம்ம வேலைக்காரன், என்னுடைய எஜமான எனக்கு செய்யணும் இல்லையா? எனக்கு என்ன வேணுங்கிறது அவனுக்கு தெரியும். அதான் வாதபுரடியில் வேண்டத்தக்க தரிபோயினே வேண்ட முழுதும் தருபோயினார். இதெல்லாம் திருமுறைகள் எதுக்கு நமக்கு அப்படின்னா, நம்மளே பக்குவப்படுத்திக்கிறதுக்கு தான் திருமுறை. வேறு யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டாம், நம்மளே பக்குவப்படுத்திக்கலாம். அதுதான் திருமுறை அதுக்கு நமக்கு. உடைய நம்பினர் அப்படின்னு ஆளுடைய நம்பினர், பெருமானுக்கு ஆளான் தன்மையுடைய நம்பி, ஆட்கொண்டவர் என்றதற்கேற்ப உடைய நம்பி அப்படின்னு சொல்றாரு. நம்பியும் பறவையார் புகுந்தது போல் நம்பியும் புக என்று சொல்லி, பறவையார் எப்படி உள்ள கோயிலுக்குள்ளே போனாங்களோ அதே மாதிரி நம்பிகளும் உள்ள போய் பெருமானை வழிபாடு செய்கிறாங்க. அடுத்த திருப்பாட்டு. பறவையார் வளங்கொண்டு பணிந்தேத்தி முன்னரே புறவலனார் கோயிலின் என்று ஒரு மருங்கு புறப்பட்டார் விரவு பெறும் காதலினால் மெல்லியலார் தமை வேண்டி அரவின் ஆரம் புனைந்தார் அடிபணிந்தார் ஆரூரர். பெருமானுடைய திருவடியை வணங்குறார், புற்றிடம் கொண்ட பெருமானுடைய திருவடியை வணங்குறாருங்க. அதான் சொல்கிறார் இதில். அதாவது பொற்கோயில் போய் உள்ளே புகுந்து, இந்த பொற்கோயிலை உள்ளே புகுந்து பறவையார் அதனை வளமாக வந்து இறைவனை தொழுது, பறவையார் வந்து அப்படியே பெருமானை வளமாக வந்து இறைவனை தொழுது துதித்து தன்னுடைய வழக்கப்படி வழிபாடை முடித்து கொண்டு போகிறாங்க. வாங்கய்யா சார். அப்படி தன்னுடைய வழிபாட்டை முடித்து கொண்டு அப்படியே பறவையார் செல்லுகின்ற பொழுது நம்பிகள் கோயில் புகும் முன்பே இறைவனது திருக்கோயிலிருந்து வேறொரு பக்கமாக வெளிச்சென்றார். அவங்க பாட்டுக்கு அவங்க சாமி கும்பிட்டு போயிட்டாங்க, இவர் பாட்டுக்கு இவர் கும்பிட்டு வந்துட்டார். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டாங்க. ஆனால் மீண்டும் வந்து அப்படி தோரத்தை பிடிச்சி போகணுங்கிறதெல்லாம் அப்படி இல்லை. அம்மா அப்படி வந்தால் நம்ம இப்படி குறுக்க போய் பார்க்கலாம், அந்த மாதிரி எல்லாம் அவர் நினைக்கல. அவங்க பாட்டுக்கு அவங்க போயிட்டாங்க, இவங்க பாட்டுக்கு இவங்க போயிட்டாங்க, அவ்வளோதான். நம்மளால் என்ன பண்ணுவான், சரி வளமாக வந்தால் நம்ம இடமா போனால் எதிரில் பார்க்கலான்னு அப்படியெல்லாம் அவங்க எல்லாம் பார்க்கல. பெருமானுடைய திருவருளாக கருதுகிறாங்க, அவ்வளோதாங்க.
நம்பிகள் கோயில் புகும் முன்பு இறைவனது திருக்கோயிலிருந்து வேறு ஒரு பக்கமாக வெளிச்சென்றார் என்று சொல்லி தம்மிடத்தை வந்து பொருந்திய பெரிய வேட்கையினாலே அந்த மென்மையாகிய இயலுடைய பறவையாரை தமக்கு தரும்படியாக நம்பியாரூரர் பாம்பு மாலைகள் பூண்ட பரமநாத் திருவிழை வணங்கினார். அதுக்கு எது வேணாலும் சாமிகிட்ட தான் கேட்குறது வழக்கம். சாமிகிட்ட வந்து இப்போ அந்த பெண் எனக்கு வேணும், பறவையார் எனக்கு தரணும். ஏன்னா மனசில் இது மாதிரி, அதாவது இப்போ இது வரைக்கும் அவர் வந்து திருவெண்ணெய்நல்லூர்லேருந்து திருவாரூர் வரைக்கும் எத்தனை ஒரு நாள் ஆயிருக்கு அவர் வந்து சேர்றதுக்கு. அப்படி பெருமானை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு வழியில் எத்தனையோ பேர்த்த பார்த்துருப்பார் இல்லையா, எத்தனையோ பெண்களை பார்த்துருப்பார், எத்தனையோ பேர்த்த பார்த்துருப்பார். ஆனால் அவர் மனசு மாறலையே, இப்போ மட்டும் மாறி இருக்குதுன்னா ஏதோ காரணம் இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். இறைவனுடைய திருவருளாகத்தான் இருக்கணும். ஏன்னா பெருமானிடத்திலே தன்னை முழுமையாக ஒப்புவித்தவர், பெருமானிடத்தில் அவருடைய திருவடியில் அப்படியே விழுந்து கிடக்கக்கூடியவர் இல்லைங்களா. அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இது ஏதோ இறைவனுடைய திருவருள் கருணையாகத்தான் இருக்கும் என்று சொல்லி பெருமான்கிட்டப்ப அந்த விண்ணப்பத்தை வைக்கிறாருங்க. அப்படி இங்கே 4 பாட்டுகளும் ஒரு முடிவு கொண்டது. வன் தொண்டர் கண்டு இளங்கொடியார் என்ன முன்னின்றார் பறவையார் அறியார், எல்லாரும் அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி சொல்ல, நம்பியும் வந்து அந்த பேர் பறவை என்று சொல்லி 7 பறவை அவர் மனசில் நினைக்கிறார். அதற்கு பிறகு ஆட்கொண்டவர்பால் நன்னுவன் என்று உள்மகிழ்ந்து என்னை ஆட்கொண்ட பெருமானிடத்திலே நான் செல்லுவேன் என்று சொல்லி நேராக சாமிகிட்ட போகிறார். இப்போ சாமிகிட்ட போய் கேட்குறாருங்க. ஆரம் புனைந்தாரது அடிபணிந்தார் என தொடர்ந்து முடிக்கிறார். இதில் விளக்க உரையில் வந்து ஆட்கொண்டவர் என்பதற்கேற்ப உடைய நம்பி என்று சொல்லி, இறைவனை தோழமையாக பெற்ற உரிமையுடைய நம்பி என்று சொல்லி, பெருமானையே தோழமையாக பெறக்கூடிய அளவுக்கு உரிமையுடைய நம்பிகள் என்று சொல்லி சொல்றார். நம்பியும்னா பறவையார், அது ஒரு மருங்கு, 2 பேரும் வெவ்வேறு இடத்துல போகிறாங்க. நம்பி புகுந்த மருங்கு அல்லாமல் வேறொரு மருங்கு, நம்பிகள் வந்த இடத்துட்டு அவங்க வேறொரு இடத்துல 2 பேரும் அப்படி தனித்தனியாக போகிறாங்க. கோயிலில் இருவருக்கும் காட்சி நிகழவில்லை ஆதலின் துறை தொழுது சென்ற நம்பிகள் தொலைச் செல்லும் பறவையாரை மருகிலே கண்டபோது நிகழ்ந்தது என்று சொல்லி மெல்லியலார் தமை வேண்டி என்று சொல்லி முன்னரே போற்றினர் தமது நியமப்படி என்று சொல்லி மெல்லியலார் தமை வேண்டி பணிந்தார். ஏற்கனவே சாமி கும்பிட்டு வந்துட்டாராம். இப்போ பறவையை பார்த்ததுனால மீண்டும் பெருமான்கிட்ட போய் ஒரு விண்ணப்பத்தை வச்சுட்டு வர்றார். அதை மெல்லியலார் தமை வேண்டி, இந்த முன்னர் செய்தது நிற்காமைய வழிபாடு. ஆமாம், முதல்ல போன பொழுது அவர் மனசில் ஒன்றும் கிடையாது, எந்த ஒரு வேண்டுதலும் இல்லை. அது நிற்காமைய வழிபாடுன்னு பேருங்க. எந்த ஒரு விண்ணப்பம் இல்லாமல் பெருமான வழிபாடு செய்கிறது. இப்போது காமிய வழிபாடு. காமிய வழிபாடுன்னா என்ன? காமிய வழிபாடு, பறவையார் எனக்கு வேணும், அந்த பெண்ணை எனக்கு நீங்கள் கொடுக்கணும் என்று சொல்லி பெருமான்கிட்ட கேட்குற முறையாக கேட்கிறார். அப்படி முன்னர் செய்தது நிற்காமிய வழிபாடு என்றும் பின்னர் நிகழ்ந்தது காமியத்தின் பார்ப்பட்டது என்றும் கூறுவர். இறைவனிடத்து காமிய வழிபாடு செய்யல் ஆகாது என்பாரை நோக்கி அவர் அருள் வகையால் முன் தொடர்ந்து வந்து அந்த விரவிய பெருங்காதல் காரணத்தால் இது ஆம் என்று குறித்தார் என்று சொல்லி, அதாவது இப்போ பறவையை கேட்கறது மட்டும்தாங்க ஆரூர் பெருமான் கிட்ட, வேற எதுவும் ஆரூர் பெருமான்கிட்ட கேட்க மாட்டார். எல்லாமே வந்து வெளியில் தான் கேட்குறாரு. அந்த புகழூரில் கேட்கிறார், அதே மாதிரி நாகை காரணத்தில் கேட்கிறார். நாகை காரணத்தில் தான் கரிவிறகு நெய்சோறு 30 வேண்டும்னார். ஆமாம், காற்றணைய கடும்பரிமா ஏறுவது வேண்டும்னார். ஆமாம், கடல் நாகை காரணத்து பெருமான்கிட்ட வந்து முத்து மணி, அதே மாதிரி வேகமாக போகிறதுக்கு, காற்றை விட வேகமாக போகிறதுக்கு குதிரை கேட்டிருக்கிறார். ஆமாம், இப்போவா இருந்தால் இருக்கிறதுலையே ரொம்ப ஹையஸ்ட் கார் தான், அதை கேட்டிருப்பார் சுந்தரர். ஆமாம், பென்ஸு கார் கேட்டிருப்பார் இல்லைங்களா. ஆனால் அப்போ வந்து காற்றணைய கடும்பரிமா ஏறுவது வேண்டும்னார். கரிவிரவு நெய்சோறு 30 வேணும்னார். எல்லாமே கேட்டது வந்து ஆரூர் பெருமான்ட்டு எதுவும் கேட்கல. பறவையை கேட்டதோட சரி, வேறு எதுவும் ஆரூர் பெருமான்ட்டு கேட்கல, எல்லாம் அங்கே தான் கேட்குறாரு. அப்புறம் புகழூரில் வந்து பொன் கேட்டார், செங்கல்லாம் பொன்னாச்சு. இதெல்லாம் எதுக்கு கேட்டாருன்னா வர்ற அடியார்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் கேட்டாருங்க. பொண்ணை கேட்டார் அப்படின்னா பங்குனி உத்தரத்துக்கு அடியார் பெருமக்கள் நிரம்ப வருவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடணும், தங்கிறதுக்கு இடம் கொடுக்கணும், வரக்கூடியவங்களுக்கு பொண்ணும் பொருளும் கொடுப்பாங்க. யார்? பறவைநாச்சியார் அந்த வேலையை செய்வாங்க. அதுக்காக தான் சாமிகிட்ட கேட்டார், இல்லைன்னா அவர் கேட்க மாட்டார். அவர் என்ன செய்கிறார்? வாங்கி. அதனால் இப்போ பெருமான் வந்து இப்போ பறவையை கேட்கறதோட சரி, மீண்டும் வந்து ஆரூர் பெருமான்கிட்ட எதுவும் கேட்க மாட்டார், பறவையை மட்டும் கேட்குறார். மெல்லியலார் தமை வேண்டினார். மெல்லியலார்னா பறவைநாச்சியாரை வேணும்னு சொல்லி மனசார கேட்குறாருங்க. ஆமாம்,
அவ்வாறு பணிந்தேத்தி அணியாரூர் மணிப்புற்றின் மைவாடும் திருமிடற்று வானவர்பால் நின்றும் போந்து எவ்வாறு சென்றால் என் இன்னுயிராம் அன்னம் என செவ்வாய்வன் நகை கொடியை தேடுவாராயினார். இப்போ மனசுக்குள்ளே சரி கோயில் விட்டு வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்தோன்னா அந்த பெண் எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்படி கொஞ்சம் தேடுறார். இது உலகில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனநிலை சொல்கிறார். மெல்லியலார் தம்மை வேண்டிய அவ்வகையிலே வணங்கி துதித்து அழகிய திருவாரூரில் மணிப்புற்றிலே இடங்கொண்ட திருநீலகண்ட பெருமானிடத்திலிருந்து சென்று எங்கே சென்றனர் எனது இனிய உயிர் போன்ற அன்னமாகிய பறவை அப்படின்னார். என்ன சொல்லார் என்ன அதாவது எவ்வாறு சென்றால் என் இன்னுயிராம் அன்னம் என அப்படின்னார். அது என்ன சொல்லார் அந்த உரையாசிரியர் என்ன சொல்லார்னா, அதாவது இனிய உயிர் போன்ற அன்னமாகிய பறவை என்று சொல்லி அந்த சிவந்த வாயையும் வெள்ளிய நகையும் உடைய கொடி போன்ற பறவையாரை தேட முற்பட்டார் நம்பிகள். இப்போ தான் பறவையாரை தேடி கொஞ்சம் போகிறார். மைவாலும் திருமிடற்று வானவர்னார். அதை விடம் வாழ்தற்கிடமாகிய திருநீலகண்டத்தை உடைய தேவதேவன் என்று சொல்கிறாருங்க. ஆமாம், வாழும் என்னும் பெயரச்சு மீடரு என்றும் இடப்பெயர் கொண்டது என்று சொல்லி சொல்கிறாருங்க. பெருமானுடைய திருநீலகண்டம் அது அவருடைய தேவர்களை வாழ்வித்ததை என்று எஞ்ஞாண்டும் உயிர்கள் தன்னை கண்டு சிவபெருமானது முழுமுதல் தன்மை உணர்ந்துயுமாறு செய்து அவர்களை வாழ்வித்தலின் வாழ்விக்கும் திருமிடரு என்று சொல்கிறாரு. இது எதுக்கு பெருமான் அந்த நீலகண்டத்தை அங்கே அணிஞ்சிருக்கிறாருன்னா, நம்ம ஆன்மாக்கள் பார்க்கின்ற பொழுதெல்லாம் அவனுடைய பெருமை நமக்கு தெரியணும் இல்லைங்களா? அன்றைக்கு மட்டும் அவர் அந்த விடத்தை உண்ணாமல் இருந்திருந்தால் உலகமே அழிஞ்சு போயிருக்கும். உலகமே ஏன்னா அழகால விடத்தில் உலகமே அழிஞ்சு போயிருக்கும். ஆனால் அதை தான் ஏற்றுக்கொண்டு உயிர்களை காப்பாற்றிய ஒரு பெருமான், அதுவும் முக்கியமாக தேவர்களை காப்பாற்றிய பெருமான். அதனால் அந்த ஒரு நமக்கு அந்த பெருமை தெரியணுங்கிறதுக்காக வச்சுருக்கார். புவனங்கள் உய்ய ஐயர் பொங்கு நஞ்சுண்ண யாம் செய் தவனின்று தடுத்ததென்ன தகைந்து தான் தரித்ததென்று சிவன் எந்தை கண்டம் தன்னை திருநீலகண்டம் என்பார். திருநீலகண்ட நாயனார் அதை வச்சு தான் அவர் அவர் திருநீலகண்ட நாயனார் எப்பொழுதும் திருநீலகண்டனே சொல்லிட்டு இருப்பார். அவருடைய பெயர் வேற, ஆனால் திருநீலகண்டன் சொன்னதுனால அவருக்கு பேர் திருநீலகண்ட நாயனார். இது காரண பெயர் தான். பெருமானுடைய அந்த கருணையை நினைந்து எப்பொழுதும் சிவன் எந்தை கண்டம் தன்னை திருநீலகண்டம் என்பார் அப்படின்னு சொன்னார். அப்படி பெண்களிடத்தில் இளமை மீதோர இன்பத்துறையில் எளியராக இருந்தவர் அது எப்போ அதிலிருந்து வெளியில் வந்தார் அப்படின்னா, அம்மா தெரிஞ்சிட்டாங்க மனைவிங்கிறதுனால அவர் எது மேலே அதிகமான அன்பு வச்சிருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சிட்டாங்க. அப்படி தெரிஞ்சதுனால அந்த பரத்தையனுடைய வீட்டுக்கு சென்று அம்மாவிடத்தில் அப்படி அணைகின்ற பொழுது அம்மா சொன்னாங்க, தீண்டுவீராயன் எம்மை திருநீலகண்டம் அப்படின்னாங்க. அதாவது திருநீலகண்டத்து மேலே அவர் உயர்ந்த பக்தி வச்சிருக்கிறதுனால திருநீலகண்டத்து மேலே எம்மை அப்படின்னு சொன்னாங்க. திருநீலகண்டத்து மேலே ஆணையாக சொல்கிறேன், நீங்கள் என்னை தீண்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எம்மை தீண்டுவீராயன் எம்மை திருநீலகண்டம் அப்படின்னு சொன்ன உடனேயே இதுக்கு மேலே ஒன்றும் அவரால் செய்ய முடியல. ஏன்னா பெருமான் திருநீலகண்ட பெருமானையே அவர் உயிராக கொண்டு வாழ்ந்தவர். அதனால் அப்போ தான் அவர் சொல்கிறாருங்க, எம்மை என்று சொன்னனால வேறு எந்த ஒரு பெண்ணையும் மனத்தாலும் தீண்டேன் என்று சொல்கிறார். மாதரார் தம்மை எந்தன் மனத்தினும் தீண்டேன் என்றார் அப்படின்னு சொன்னார். வேறு பெண்களையும் எம்மைன்னு சொன்னதுனால பன்மையில் சொன்னதுனால மனைவியை மட்டும் அல்ல வேறு எந்த ஒரு பெண்ணையும் தீண்ட மாட்டேன் என்று சொல்லி அப்பொழுதே சபதம் செய்கிறார். அதான் பேதிய ஆணை என்று திருநீலகண்ட நாயனார் கொண்டு வாழ்வு பெற்றவையும் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லி அவர் திருநீலகண்டத்தை தான் ஒரு பதிகமாகவே பாடியிருக்கிறார். திருநீலகண்டம் என்று சொல்லுவது ஒரு மந்திரம். எப்படி நமசிவாய மந்திரமோ அது மாதிரி திருநீலகண்டம் என்று சொல்லுவது மந்திரம். அது சொன்னாவே நமக்கு ஒரு பெரிய புண்ணியம்தான். அவன் திருநீலகண்ட திருப்பதிகத்தால் ஆணையிட்டு கொங்கில் பனிநோய் தீர்ப்பித்து உலகிற்கு உறுதி கூறி வாழ்வு கொடுத்ததும் இங்கே நினைவு கூறப்பானது என்று சொல்லி மலத்தை போக்கி மரணத்தை தவிர்த்தல் இறைமை குணமாதலின் அதனை தேற்றம் பெற உயிர்களுக்கு எப்போதும் நினைவூட்டுமாறு இதனை இறைவன் தமது செம்மேனியிலே அந்த கண்டத்தில் தோன்றும் மறுபோல வைத்தார் என்று சொல்கிறாருங்க. ஆமாம், மைவாலும் திருமிடரு என்று சொல்கிறார். உயிராம் அன்னம் எவ்வாறு சென்றன என்று சொல்லி தம் உயிரையே தேடி பெற நின்ற ஆரூரருக்கு உயிரை தரும் இயல்புடைமையால் மைவாளும் திருமிடரு நினைவுக்கு வர இப்படி சொல்லியிருக்கார் என்று சொல்கிறார். அடுத்தது
பாசமாமனை பற்றறுப்பான்மிகு ஆசை மேலும் ஓர் ஆசை அளிப்பதோர் தேசின் மன்னியின் சிந்தை மயக்கிய ஈசனார் அருள் என்னறி சென்றதே. என்னுடைய மனசை மயக்கி போன இந்த பெருமானுடைய திருவருள் அப்படி பாருங்கள். இந்த காதல் உணர்வு மேலோண்டு இருக்கின்ற பொழுதும் கூட அவர் பறவையார் எப்படி பார்த்தாருன்னா ஈசனுடைய திருவருளாக பார்க்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். ஆமாம், எல்லாம் திருவருளாகவே கருதியவர் சுந்தரர். அந்த காதல் உணர்வுகள் இருந்தாலும் கூட ஈசனார் அருள் என்னறி சென்றது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம உலகில் இருக்கக்கூடிய அந்த ஒரு காதலுக்கும் இறைவனுடைய திருவருளால் வந்த இந்த காதலுக்கும் அதான் வித்தியாசம் சொல்கிறார். பாசமாகிய வினைக்கட்டினை அறுப்பதற்காக என்னிடத்து மிக்கு எழுகின்றதாக இறைவன் பணியில் கொண்ட ஆசையையும் கீழ்ப்படுத்தி என்ன சொல்கிறாரு, பெருமானுக்கு பணி செய்யக்கூடிய ஆசைக்கு அதை கூட கீழ்ப்படுத்தி இந்த மாதிரி ஒரு ஆசை வந்திருக்குது. இது என்னவா இருக்கும் அப்படின்னா இது என்ன இருக்கும், பெருமானுடைய திருவருளாக தான் இருக்கணும். ஆமாம், அதாவது அவருடைய என்னென்னா ஆட்கொண்ட பொழுதே பெருமானுக்கு ஆளாக திருமணத்தை தடுத்து ஆட்கொண்டிருக்கிறார். ஆட்கொண்டு அப்போவே என்ன சொன்னார் சாமி, வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்ய வாரும் அப்படின்னார். சும்மா நீ வீணா வாயெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, வந்து எனக்கு பணி செய். அடிமையினுடைய வேலை என்ன, பணி செய்வது. வாக்குவாதம் பண்ணுறதா அடிமையினுடைய வேலை? வாக்குவாதம் பண்ணுறதுக்கு அடிமை அப்படி அல்ல, பணி செய்வது. வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்ய வாரும் அப்படின்னார். அது அந்த ஓலையை பார்க்கறது கூட கடைசியாக விடல அவர். ஓலைகானர் பாலையோ, இப்போ உனக்கு ஓலையெல்லாம் பார்க்க தெரியுமா, நீ பணி செய்கிறதுக்கான ஆளப்பா. அந்த ஓலையெல்லாம் பார்த்து சொல்கிற அளவுக்கெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ அப்படிப்பட்டால் பணி செய்யக்கூடிய ஆள், நீ அடிமை. அதனால் நான் உன்னையே ஆட்கொண்டவன் என்று சொல்லி அங்கே பெருமான் அந்த அந்தனராக இருக்கிற பொழுதே அப்படியெல்லாம் சொல்லுவார். அதனால் இங்கே என்ன சொல்கிறார்னா, பாசமாகிய வினைக்கட்டினை அறுப்பதற்காக என்னிடத்து மிக்கு எழுகின்றதாக இறைவன் பணியை மேல் கொண்ட ஆசையும் பாருங்கள். அதாவது நம்ம இறைவனுக்கு தொண்டு செய்கிற பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இருவினை நீங்குங்க. இருவினை நீங்கும். இருவினை என்று சொல்லுவது நல்வினை தீவினை என்று சொல்லக்கூடியது. நல்வினை தீவினை என்று சொல்லக்கூடியது நல்வினையின் பயனாக வரக்கூடியது இன்பம், தீவினையின் பயனாக வரக்கூடியது துன்பம். அது ரெண்டு வினையும் ஒன்று போலவே கருதுவது. அதான் இருவினை ஒப்பு அப்படிங்கிறது சைவ சித்தாந்தத்தில். இருவினை ஒப்புன்னா என்னென்னா, நல்வினையின் காரணமாக வரக்கூடிய இன்பத்தையும் சரி, தீவினையின் காரணமாக வரக்கூடிய துன்பத்தையும் சரி, ரெண்டையும் ஒன்று போல கருதுவது. அது எப்படிங்க அப்படி முடியுமானா, நம்மளால் முடியாது, பெரியவங்கனால முடியும். அது எப்படி எது வந்தாலும் பெருமானுடைய திருவருளாக கருதக்கூடியவர்கள் பெரியவங்க. அதான் இருவினை ஒப்பு அப்படிங்கிறதுங்க. இருவினை ஒப்பு வந்தால் என்ன ஆகுன்னா, மலப்பரிபாகமாகும். மலப்பரிபாகம்னா ஆணவ மலம் வலிமை குறையும். மலப்பரிபாகமாச்சுன்னா என்ன ஆகும், சக்தி நிபாதம் வரும். சக்தி நிபாதம்னு என்னென்னா, திருவருள் சக்தி வீழ்ச்சி, இறைவனுடைய திருவருள் சக்தி ஆன்மாவில் பதியும். சரி, சக்தி நிபாதம் வந்தால் அடுத்தது வீடு பேர் கிடைக்கும். இதுதான் சைவ சித்தாந்தத்தில் சொல்லக்கூடிய உண்மை. முதல்ல இருவினையொப்பு வரணும். இருவினையொப்பு வந்தால் மலபரிபாகம் ஆகும். இல்லை, மலபரிபாகம் முதல்ல, மலபரிபாகம் வந்தால் இருவினையொப்பு வரும். இருவினையொப்பு வந்தால் அடுத்தது சக்தி நிபாதம் வரும். சக்தி நிபாதம் வந்தால் அடுத்தது வீடு பேர் கிடைக்கும். அப்போ இருவினையொப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதான் இப்போ அவர் அந்த என்னுடைய வினைக்கட்டினை அறுப்பதற்காக நான் பெருமானுக்கு பணி செய்ய ஆசை, ஆனால் அதையும் கீழ்ப்படுத்தி அதுக்கு மேலே ஒரு ஆசை வந்திருக்குது. இப்போ சுந்தரருக்கு அது என்னவா இருக்குன்னா, பெருமான் திருவருளாக தான் இருக்குன்னு கருதுகிறார். அதற்கு மேலே ஒரு ஆசையை கொடுக்கின்ற ஒப்பற்ற ஒளியோடு பொருந்தி மயங்காத என் சிந்தையை மயக்கத்தை அடையும்படியாக இறைவனது நிறைந்த திருவருள் உருவமாகிய பறவை எவ்வழி போயிற்று. அப்படி அந்த பறவை எந்த வழியாக சென்றது என்று சொல்லி தேடுறாருங்க. பாசம்னா கட்டப்படுவதை பசு என்று சொல்லி, ஆன்மாவும் வியாபகமுடையதாயினும் பாசக்கட்டினாலே தான் கட்டப்பட்டதாயிற்று. இது ஆணவமாகிய சகசமலத்தை குறிக்கும். அதாவது இறைவனுடைய அறிவு எப்படி வியாபகமோ அதே மாதிரி ஆன்மாக்களுடைய அறிவும் வியாபகம்தான். இறைவனுக்கு பாசம் இல்லை, ஆணவ மலம் இல்லாதனால அது விரிவாக இருக்குது. நமக்கு ஆணவ மலம் இருக்கிறதுனால நம்ம கட்டுப்படுத்தி வச்சுருக்குதுங்க. அதுதான் நம்முடைய அறிவுக்கும் அவருடைய அறிவுக்கும் ரெண்டுமே அறிவுடைய பொருள். நம்ம முற்பொருள்களில் ரெண்டு பொருள் அறிவுடையது. சிவபெருமானுடைய அறிவு, அதே மாதிரி ஆன்மாக்களுடைய அறிவு. ஆன்மாக்களுடைய அறிவு என்னென்னா, அதுவும் அறிவுடைய பொருளாக இருந்தாலும் அந்த ஆணவ மலம் இருக்கிறதுனால அந்த அணுத்தன்மைப்படுத்திடுச்சு. அந்த அறிவை அணுத்தன்மைப்படுத்திடுச்சு. பரவாமல் நம்ம விரிந்து பார்க்காம நம்மளுடைய செல்லாமல் அதை அப்படி குறைச்சி வச்சுருக்கிறது ஆணவத்தினுடைய ஒரு வேலை. அது எப்போ நீங்கன்னா, பக்குவம் வருகின்ற பொழுது தான் நமக்கு நீங்கும். ஆமாம்.
அப்படி அதையும் மேலே இது வந்திருக்குதுங்க. கட்டப்பட்ட வினைப்பற்று, வினையினது தொடர்பு, வினை தொடர்பே உயிர்களுக்கு கட்டுவது என்பது சாத்திரம். அறுப்பான் அறுக்கும் பொருட்டு, பாசமாகிய வினையினது தொடர்பை நீக்கும் பொருட்டு சொல்றார். அறுப்பான் என்பதனை பெயர் சொல்லாக கொண்டு வினைப்பற்று அறுப்பானாகி சிவருமானை குறிப்பதாக கொண்டு அவன் அளிப்பது ஒரு ஆசை என்று உரைப்பார் முன் என்று சொல்லி பின்னர் ஈசனார் அருள் என வருவதால் அது பொருந்தாது, பாசக்கயிறு என்றதற்கேற்ப அறுப்பான் என்று சொல்லி முடிக்கிறார். பற்றறுப்பான் உள்ளத்தில் மிக்கு எழுகின்ற ஆசை கொண்டு முயல்கின்றேனாகி என்னுள்ளே அதனையும் மேலிடுவது ஒரு ஆசை அளிக்கும் ஒளியுடன் என் சிந்தை மயக்கிய ஈசனது நிறைந்த அருளாகிய பறவையார் என்பது பொருள் என்று சொல்லி ஈசனாரது அருள் அப்படின்னு சொல்கிறார்கள். பாசமார் வினைப்பற்று முன் கையிலியில் காட்சியில் கண்ணினாரான வினைப்பற்று ஒரு பாசமாய் பரிணமித்ததாம் என்றபடி, அதாவது கையிலையில் காட்சியில் பட்ட அந்த வினைப்பற்றானது ஒரு பாசமாக பரிணமித்தது என்று சொல்கிறாருங்க. அதனை அறுக்கும் ஆசை அதனை தீர்த்து மீளா நிறை அடையும்படி ஆசை என்று சொல்லி முன்னர் துறையூரில் தவநெறி வேண்டி பெற்றமையும் இதேதான் என்று சொல்றார். இன்னொன்று மேலும் ஒரு ஆசை, அந்த ஆசையும் கீழ் தங்க செய்து மேற்கிளம்புவது என்று சொல்லி சொல்றாரு. பற்றறுப்பார் தமைப்பணிந்து பணி செய்வீர் என பணித்தார் அப்படின்னு சொல்லி நாவுக்கரசருடைய புராணத்தில் வருதுங்க. திலகவதி அம்மா திருநீர் கொடுக்குறாங்க இல்லையா நாவுக்கரசு பெருமானுக்கு, குன்றுடையான் திருக்கையிலை குன்றுடையான் திருநீர் அஞ்செழுத்தை ஓதி கொடுத்தார் அப்படின்னார். அப்போ தான் சமணத்திலிருந்து வர்றார். சமணத்திலிருந்து வயிற்று வழியோடு வந்த நாவுக்கரசு பெருமானுக்கு முதல்ல கொடுத்தது திருநீர். திருவாளன் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் பணிந்த, அது திருக்கையிலை குன்றுடையான் திருநீற்றை அஞ்செழுத்தை ஓதி கொடுத்தார்னர். கொடுத்த திருநீற்றை அப்படி அவர் வாங்கி பக்குவமாக உடம்பு பூசி மேலே பூசி உடம்பு புறம் பூசிட்டார். அப்போ அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா 40-50 ஆண்டுகள் கழித்து ஒரு தம்பி வந்திருக்கிறார். தம்பிக்கு நல்ல சாப்பாடெல்லாம் செஞ்சு போடலாம், நல்ல ரொம்ப நாள் கழிச்சு அது வயிற்று வலியோடு வந்த தம்பி நல்ல பக்குவமாக பார்த்துக்கலான்னு நினைக்கல. அக்கா கொஞ்சம் கண்டிப்பான அக்கா. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா கையில் ஒரு தோண்டியை கொடுத்து அப்புறம் ஒரு இது சீமாத்தொன்னை கொடுத்து என்ன செஞ்சாங்கன்னா அப்போ தான் இந்த சொல் வருது, பற்றறுப்பார் தமை பணிந்து பணி செய்வீர் என பணித்தார் அப்படின்னார். வயிற்று வழியா அது பாட்டுக்கு அது இருக்குட்டு, நீ என்ன பண்ணுற கோயிலை போய் கூட்டு கோயிலை சுத்தப்படுத்து போ அப்படின்னு சொல்லி முடிக்கி விட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் கூட நிற்கிறதுக்கு விடலை. திருநீர் பூசுகிற வரைக்கும் தான் திலகவதி அம்மா கூட இருந்தார் நாவுக்கரசு பெருமான். அப்படியே போயிட்டார். பற்றறுப்பார் தமை பணிந்து பணி செய்வீர் என பணித்தார் அப்படின்னார். அதுதான் திலகவதி அம்மாவுடைய ஒரு கண்டிப்பு. அந்த மாதிரி ஒரு அக்கா இருந்தால் நிறைய தம்பிக்கு உருப்படி ஆகுவாங்க. அந்த மாதிரி அக்காவும் இல்லை, அந்த மாதிரி தம்பியும் இல்லை, இருக்கிறாங்க அங்கங்கே இருப்பாங்க இல்லைங்களா. அதனால் அவரை நெறிப்படுத்திய ஒரு பெருமை அம்மாவுக்கு உண்டு. அதனால் இன்றைக்கே திருவதிக்கு போனோம்னா திலகவதியார் திருமணம்னு சொல்லி உள்ளே செல்லுகின்ற பொழுது வலதுகை பக்கம் இருக்குது, போனீங்கன்னா பாருங்கள். திருவதிக்கு போனீங்கன்னா கோயிலுக்குள்ளே நுழைகின்ற பொழுது வலதுகை பக்கமாக அந்த அம்மா தங்கியிருந்து பணி செய்த அந்த மடம் இருக்குது, திலகவதியார் திருமடம்னு இருக்குது. அங்கே நந்தவனமெல்லாம் இருக்குது, அம்மா பணி செய்த இடமெல்லாம் அங்கே இருக்குது, பார்க்கலாம். மயக்குரு என்று சொல்கிறார். பாசமாம் வினைப்பற்று என்று சொல்லி முன் கையிலியல் அந்த காட்சியில் கண்ணினாரான வினைப்பற்று ஒரு பாசமாக பரிணமித்தது என்று சொல்கிறார். மேலும் ஒரு ஆசை, அந்த ஆசையும் கீழ்த்தங்க செய்து மேற்கிளம்புவது. பெருமான் மீது இருந்த ஆசைவே கீழ்த்தங்க செய்து அதுக்கு மேலே ஒரு ஆசை வருதுன்னா அது பாருங்களேன். அந்த மயக்குறை, ஒன்றை மற்றொன்றாக தெரியக்கான உணர்வு மயக்கம், ஒரு ஆசை மேலும் ஒரு ஆசை என இரண்டும் தருதலின் மயக்குறை என்றபடியாம். பாசமும் மயக்கும், அருளும் மயக்கும். ஆமாம், பாசமும் நம்மளை மயக்குங்க, அருளும் மயக்கும். பாசம் எப்போ மயக்குன்னா பெத்தத்தில் பாசம் மயக்கும். இப்போ பெத்தங்கிறது இப்போ இருக்கக்கூடிய சகல நிலை, இதில் பாசம் நம்மளை மயக்கும். அங்கே முக்தியில் சுத்தத்தில் அருள் மயக்கும், நம்மளை அருள் வயப்பட்டு நாம் நிற்போம். அப்போ நமக்கு என்னென்ன தெரியாது. பெருமானுடைய திருவருள் மயமாக சுத்தத்துக்கும் பெத்தத்துக்கும் அதுதான் வித்தியாசங்க. ரெண்டும் மயக்கம்தான், ரெண்டுமே மயக்கம்தான். இப்போ பெத்தத்தில் பாச மயக்கத்தில் நாம் இருக்கிறோம், உலகியல் பாசத்தில் இல்லையா. அதே சுத்தத்தில் திருவருள் மயக்கத்தில் நாம் இருப்போம். அதான் பெரிய, அதாவது ஆன்மாவனுடைய இயல்பு என்னென்னா சார்தலின் வண்ணமாம் தன்மையுடையது ஆன்மா. பெத்தத்தில் பாசத்தை சார்ந்து இருக்கிறோம், அதே சுத்தத்தில் திருவருளை சார்ந்து இருக்கிறோம். அதான் இந்த
இந்த சார்தலின் வண்ணமாம் தன்மையது ஆன்மாங்கிறது தான் நமக்கு கடைசியாக நம்ம வந்து முக்தி காலத்தில் இறைவனை சாருவதற்கு அதுதான் காரணமாக இருக்குது. ஆன்மானுடைய அந்த ஒரு தனிச்சிறப்பு. ஆமாம். ஆனால் அருளானது பிறவியை அறுக்கும் வகையிலே மயக்கும், மற்றையது பிறவியை தரும் வகையிலே மயக்கும். ரெண்டு மயக்கம். இந்த பாசமானது பிறவியை தரக்கூடிய வகையில் மயக்கும், அருளானது பிறவியை அறுக்கக்கூடிய வகையில் மயக்கும். ஒரு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? ரெண்டும் மயக்கம்தான். ஆனால் இது பிறப்பை நீக்கும் திருவருள் மயக்கம், பாச மயக்கம் பிறப்பை கொடுக்கும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஈசனார் அருள் அருளால் தடுத்தால பெற்று அருள்வழி நிற்பேனை அருளே என்று பாச மயக்குமாறு இல்லை. என்னென்னா சுந்தரருக்கு ஒரு இதே உறுதிப்பாடு என்னென்னா, இறைவனுடைய திருவருள் தானே என்னை ஆட்கொண்டது, இறைவன் திருவருளால் ஆட்கொள்ளப்பட்ட என்னை பாசம் மயக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, அதனால் என்னை மயக்கியது ஒரு திருவருள் அப்படின்னு நினைக்கிறார். அதான் சுந்தரருடைய மனநிலை இந்த இடத்துல. இறைவனுடைய திருவருள் தான் என்னை வந்து இப்படி ஆட்படுத்தியது, இறைவனுடைய திருவருளால் ஆட்கொள்ளப்பட்ட என்ன பாசம் வந்து உலகியல் பாசம் என்னை மயக்க முடியாது. அப்போ அதுக்கு மேலே இது இறைவனுடைய திருவருள் பாசமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறார். அப்போ பறவையார் என்ன நினைக்கிறாரு? ஈசனார் அருள் என்னறி சென்றது அப்படின்னு. ஈசனார் அருள் என்னறி சென்றது என்னார். அந்த பொண்ணு எங்கே போச்சுன்னு சொல்லலை அவர். ஈசனார் திருவருள், பெருமானுடைய திருவருள் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி தேடுறாருங்க. இவ்வாறு மேல்வரும் அருளால் தடுத்தால பெற்று அருள்வழி நிற்பேனை அருளேயன்றி பாசம் மயக்குமாறு இல்லை ஆதலின் இதுவும் அருளே யாதல் கொண்டு வேண்டுமென்ற துணிவு பற்றி மயக்கியதாயினும் ஆர் அருள் என்று கூறப்பட்டதா என்று சொல்வது. எம்பிரான் அருள், எந்தையார் அருள் என்று சொல்லி சிவன் அருளோ சொல்கிறார் இல்லையா? அது மாதிரி பெருமாட்டு திருவருளாகவே கருதுகிறார். அருள் சென்றது, அருள் வழித்தாகிய வந்தவரை துணிந்த பறவையார் அருள் என்றதற்கேற்ப சென்றது என்ற அகரிணை ஒன்றன்பால் வினைமுற்றினால் கூறப்பெற்றது என்று சொல்லி அருளால் வந்த உருவினை அருள் என்றது உபச்சார வழக்கு. அருளால் வந்த உருவினை அருள் என்று சொல்லுவது உபச்சார வழக்கு. மன்னினா நிலை பெற்று நின்றது. அதாவது மன்னினா இப்போ தேசின் மன்னியின் சிந்தை என்ன சொல்றார் பாருங்க, பார்த்தது இனி அதை எப்பவும் மறக்க போகிறதே இல்லை. மன்னினா நிலை பெற்று இருத்தல், மன்னுதல்னா நிலை பெற்று மண்ணுகதில்லை வளர்க நம் பக்தர்களுடைய நிலை பெற்று இருக்கக்கூடியதான் மன்னுதல். அப்படி தேசின் மன்னியன் சிந்தை மயக்கி அப்படின்ட்டார். இப்போ இந்த எப்பொழுதும் இது வந்து எப்போதும் நீ மேலே நீங்கள் போகிறதில்ல, பெருமான் திருவடி அடைகின்ற வரைக்கும் பறவையாருடைய அந்த எண்ணம் நீங்கள் போகிறதில்ல, அதை மன்னி அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. உம்பர் நாயகர் தம் கடல் அல்லது நம்புமார் அரியேனை நடுக்குற வம்புமால் செய்து வள்ளியின் ஒல்கியின் எம்பிரான் அருள் என்னறி சென்றதே. பாருங்க, மீண்டும் அது தேடுறார். என்ன சொல்கிறாருன்னா, உம்பர் நாயகர் தம் கடல் அல்லது நம்புமார் அரியேனை, பெருமானுடைய திருப்படி அல்லது வேற எதையும் நான் நம்ப மாட்டேன், அப்படி இருக்கக்கூடிய என்னுடைய சிந்தையை ஒன்று மயக்கிருச்சுன்னு சொல்லி சொல்கிறாரு. தேவதேவராகிய இறைவருடைய திருப்படியினையே அல்லாமல் பிறிதொன்றையும் நம்பும் நெறி பயிலாத என்னை நடுக்கம் பொருந்தும்படியாக வழிந்து மயக்கத்தை தந்து கொடிபோல் அசைந்து சிலர் இன்று என் முன் வந்து எமது பெருமானது அருள் வண்ணமாகிய பறவை வந்த வழியே போயிற்று, எந்த பறவை எந்த வழியே போயிற்று என்று சொல்லி அப்படி சொல்கிறார். அப்படின்னா அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறார், எம்பிரான் அருள் என்னறி சென்றதே அப்படின்னா திருவருளாகவே தான் கருதுகிறார். அவருக்கு ஒரே ஒரு மனசுக்குள்ள என்னென்னா, இறைவனுடைய திருவருள் தானே என்னை ஆட்கொண்டது, இறைவன் திருவருளால் ஆட்கொள்ளப்பட்ட என்னை வந்து வேறு எதுவும் திருவருளே தான் என்னை வந்து மயக்கிருக்க முடியுமே வழிய வேறு எதுக்கும் இடம் இல்லை அப்படின்னு உறுதியாக நம்புகிறார். அதுதான் சுந்தருடைய மனநிலை. கும்பர் மேலுலகத்தவர் தேவர்கள் என்று சொல்லி சொல்லாருங்க. அல்லது அரியேனை அல்லாமல் வேறொன்றையும் அறியேன் என்று நம்புவதற்கு செய்யப்படும் பொருள் அறிவித்துரைக்கு என்று சொல்லி கலலே அரியேனை என்ற உடன்பாட்டில் கூறுவதினும் கடலே அல்லாது வேறு அறியேன் என்று இரண்டு எதிர்மறைகளால், அதாவது கடலே அறியேன் அப்படிங்கிறது உடன்பாடு. அதே உடன்பாட்டை எப்படி சொல்லணும்னா, கடலே அல்லாது வேறு அறியேன், கடலே அல்லாதுங்கிறது எதிர்மறை, அறியேன் அப்படிங்கிறது எதிர்மறை. அப்படின்னா திருவடி, பெருமான் திருவடி மட்டும் நான் அறிந்திருக்கிறேன்னு அர்த்தங்க. இதே மாதிரி ஒரு இடத்துல வருது, இங்கே தான் மானக்கஞ்சர நாயனர் பணத்தில் ஒரு இடத்துல வருதுங்க, நல்ல ஒரு இடம். அரியறியா மலர்கலர்கள் அறியாமை அறியாதார் அப்படிம்பார். ரொம்ப நல்ல இடம். அரியறியா மலர்கலர்கள் அறியாமை அறியாதார். அதாவது என்ன சொல்றாருன்னா, திருமால் அறிய முடியாத திருவடி அறிந்தவர் மானக்கஞ்சார் நாயனர் இல்லைங்களா? அது அப்படியே நேரடியாக சொல்லியிருக்கலாம் இல்லையா?
ஆனால் அதை எப்படி சொல்லாருன்னா அறியா அதை திருமால் அறிய முடியாத திருவடியை அறியாமை அறியாதான்னு என்ன ரொம்ப அறிந்தவர்னு அர்த்தம். இதுக்கு பேர் என்னென்னா ரெண்டு எதிர்மறை சொல்லி ஒரு உடன்பாட்டில் கொண்டு வருது இலக்கணத்தில். அறியறியா மலர்கலர்கள் அறியாமை அறியாதான்னு அறியறியா அப்படின்னா அது ஒரு உயர்வு நோக்கி சொல்கிறது. திருமாலே அறிய முடியாத திருவடியை இவர் எளிதாக அறிந்தவர் அப்படின்னு சொல்லி பொருள். அது மாதிரி இந்த இடத்துல உம்பர் நாயகர் தம்களல் அல்லது நம்புமாறு அறியேனைன்னார். ஆமாம், பெருமானுடைய திருவடி அறிந்தார் சொல்கிறார். உம்பர் நாயகர் தம்களல் அல்லது நம்புமாறு அறியேனை, இது அந்த மாதிரி தான். அதாவது பெருமானுடைய திருவடி தேவர்களுக்கெல்லாம் இறைவராக இருக்கிற திருவடியிலே அல்லாமல் பிரிது ஒன்றையும் நம்பும் நெறி பயிலாத எண்ணெய் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன சொல்லலாம்? நேரடியாக சொன்னால் இறைவனுடைய திருவடியை மட்டும் அறிந்தவர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் அப்படி மாற்றி சொல்லுவது ஒரு இலக்கிய நயம்ங்க. இதுதான் பெரிய புராணத்தில் சில இடங்கள் இப்படி கொண்டு வருவார் சேக்கிழார் பெருமான். ஆமாம், தேவதேவராகி இறைவருடைய திருவடிகளை அல்லாமல் பிரிதொன்றையும் நம்பும் நெறி பயிலாத எண்ணெய் அப்படின்னார். அப்படிப்பட்ட எண்ணெய் நடுக்கம் பொருந்தும்படியாக நானே நடுங்கக்கூடிய அளவுக்கு வலிந்த மயக்கத்தை தந்து கொடிபோல் அசைந்துனார். வம்பு மால் செய்து வள்ளின ஒரு கொடி போல அப்படி அசைந்து செல்லக்கூடிய இன்று என் முன் வந்த எமது பெருமானது அருள் வண்ணமாகிய பறவை எந்த வழி சென்றது, எந்த வழியை போயிற்று என்று சொல்றாருங்க. அல்லது அறியேனைனர் அல்லாமல் வேறொன்றையும் அறியேன் என்று சொல்ல. அரியறியா மலர்கலர் மணக்கஞ்சார் நிறுவனத்தில் சொல்ற அரியறியா மலர்கலர்கள் அறியாமை அறியாதார் அப்படின்னு சொல்வாருங்க. வம்பு மால்னா வலிந்து தரப்பட்ட மயக்கம்னார். வம்பு மால் அப்படின்னா வம்பென ஆட்கொண்டவர் அப்படின்னு சொல்லி வர சொல்லுவாங்க. அது மாதிரி வலிந்து தரப்பட்ட மயக்கம். வம்பு பழுத்து உடலம் மாண்டிங்கன் போகாமை என்று சொல்லி வம்பென ஆண்டு கொண்டான் ஒருவனே தீர்ப்பான் கேயிர்கோன் கழிக்காம குணத்தில் அப்படி சுந்தரரை பெருமான் எப்படி ஆட்கொண்டார்னா அவர் வம்பென ஆட்டுக்கொண்டவர் தான் சுந்தரரை. சுந்தரர் போய் நான் உங்களுக்கு அடிமையாக இருக்கிறனால சொல்லலையே, சாமி தான் அவரை திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய சுந்தரரை நீ என்னுடைய அடிமை என்று சொல்லி ஆட்கொண்டாரே ஒழிய சுந்தரர் போய் நான் உங்களுக்கு அடிமை என்னை நீங்கள் ஆட்கொள்ளுங்கன்னு சொல்லியெல்லாம் நிற்கலை. ஆமாம், என்ன சொல்ற ஆவது கேள்வின் மறையோர் இந்நாவல் நகர் ஊரான் என் அடியான் அப்படின்னு சபையில் போய் நின்னாரு. சாமி தானே போய் நின்னார். சுந்தரர் போய் எல்லாரும் பெருமான் திருவடியை தேடி போவாங்க. ஆனால் சுந்தரரை தேடி பெருமான் வந்தாருங்க. அதுதான் சிறப்பு. ஏன்னா நாவுக்கரசர் பெருமான் ஆகட்டு பிள்ளையார் ஆகட்டு பெருமான் திருவடியை தேடி தேடி போனாங்க. ஆனால் சுந்தரரை தேடி பெருமான் வந்தான். கைலாயத்திலிருந்து பெருமான் வந்தார். அதுதான் பெரிய சிறப்பு சுந்தரருக்கு. அது சபையில் என்ன சொன்னாருங்க? ஆவது கேள்வின் மறையோர் இந்நாவல் நகர் ஊரான் என் அடியான் இது நான் மொழிவது என்றான் அப்படின்னார். தேவரையும் மாலையன் முதல் திருவினுக்கோர் யாவரையும் வேறடிமையாக உடைய பெம்மான் அப்படின்னார். தேவர்களெல்லாம் அடிமையாக கொண்ட பெருமான் திருமால் பிரம்மா இந்திரன் போன்ற தேவர்களெல்லாம் அடிமையாக கொண்ட பெருமான் இப்போ சுந்தரரை வலியை ஆட்கொள்ளுகிறார். அதுதான் பெரிய சிறப்புங்க. அவங்கெல்லாம் வேறடிமைன்ட்டார் சேக்கிழார் பெருமான். வேறடிமைனா கொத்தடிமைகள் அவங்கெல்லாம். இவர் என்ன அடிமைனா காதல் அடியானா, இவன் என் காதல் அடியான் அப்படின்பார். காதல் அடியானா ரொம்ப விரும்பி அடிமை கொள்வது. இப்போ நமக்கு எத்தனையோ வேலைக்காரர் இருப்பாங்க, அதில் யாராவது ஒருத்தர் பிடிச்சிருக்கோம், அதுதான் காதல் அடியான் அப்படிங்கிறது. அவருக்கு நம்ம தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு காதல் அடியான் என்று சொல்லி சுந்தரர் சொல்வார். தான் பெரிய உம்பர் நாயகர் தம்களல் அல்லது நம்புமாறு அறியேனை அப்படின்னார். வம்புமால் வலிந்து தரப்பட்ட மயக்கம் அப்படின்னு சொல்றாருங்க. மால் செய்து மயக்கத்தை மனத்தில் வர செய்வித்து என்று சொல்லி அது நான் ஞானசம்பந்த பெருமான் திருவருள் மயமாகவே இருந்தவர் இல்லையா. அவரே திருத்துருத்தி தேவாரத்தில் என்ன சொல்றாருன்னா மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து இம்மண்ணின் மீது பிறக்குமாறு காட்டினாய் அப்படின்னு திருத்துருத்தி தேவாரத்தில் சொல்றாருங்க. அதாவது இறைவனுடைய திருவடியை மறக்காமல் இருந்தாராம் கைலாயத்தில். அப்படி இருக்கக்கூடிய அவரையோ ஒரு மயக்கத்தை செஞ்சு இந்த மண்ணில் பிறக்கிற மாதிரி சாமி செஞ்சாராம். பாருங்க, அவர் ஞானசம்பந்த பெருமானே அப்படி செஞ்சிருக்கிறாருன்னா ஞானசம்பந்த பெருமான் வினையின் காரணமாகவெல்லாம் அப்படி வரல. நாமெல்லாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக வந்தார். வேதநெறி தலைத்துவங்க மிகு சைவத்துறை விளங்க அவருடைய அவதார நோக்கம். நம்மெல்லாம் அப்படி 20 காரணம் சொல்றார் சேக்கிழார் பெருமான். அவர் அவதாரம் செய்ததற்கு காரணம் 20 காரணம் சொல்றார். 20 காரணங்கள் 5 பாட்டில் சொல்றார் சேக்கிழார் பெருமான். யாருக்கும் அந்த மாதிரி சொல்லலை. அவதாரத்துக்கு மட்டும் 20 காரணத்தை சொல்றார். அப்படி ஆதிரை நாள் திசை விளங்க இப்படி எல்லாம் ஒவ்வொன்றும் சொல்லுவார்.
இப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல சொல்கிறார், மரல் செய்து அப்படின்னு, மரல் செய்து மயக்கத்தை மனத்தில் வரச் செய்து என்று சொல்கிறார். வள்ளியின் ஒழுகினா கொடி போல் துவண்டு அப்படி அசைந்து போகிறாங்களாம் பரவியார். அப்படி கொடி போல் அந்த பெண் அப்படி போகிறாங்க. அதை மதிபூத்த விரை கொடியோனார் இல்லையா, செங்கனிவாய் இளங்கொடின்னு சொன்னார். அது மாதிரி பற்றறுப்பான் மிகவும் ஆசை கொண்ட யான் அதன் பொருட்டு நாயகர் கடலை நம்பி வாழ்வேன் என்ற கருத்தால் நம்புமார் அறியேன் என்று தொடர்ந்து நினைத்தார் என்று சொல்லி சொல்கிறாரு. அப்படி இந்த பாட்டில் சொல்கிறாரு. அடுத்த பாட்டில் பந்தம் வீடு தரும் பரமன்களில் சிந்தையார் அரபு முன்னும் என் சிந்தையை வந்து மால் செய்து மானனவே விழித்து எந்தையார் அருள் எண்ணறி சென்றதே. இந்த 2-3 பாடலில் வந்து இதே மாதிரி எண்ணறி சென்றதுன்னே சொல்லுவார். அப்படி அதாவது சிந்தையை பந்தத்தையும் வீட்டையும் தரும் இறைவனது சீபாதங்களை என்னுள்ளே பொருந்தி நிறையும்படி எண்ணுகின்ற எனது சித்தத்திற்குள்ளே தானே வந்து புகுந்து மயக்கத்தை செய்து மான் போல பார்வை செய்து, எப்படி பார்த்தாங்களா, மான் போல பார்வை செய்து எமது இறைவனது அருளுருவாகிய பறவை எங்கே சென்றது. அந்த பார்வை எப்படி இருந்ததா, மான் போல அந்த பார்வை இருந்ததா. அதாவது 2 பார்வை சொல்லுவாங்க, கயல் அதே மாதிரி மான். இந்த பெண்களுடைய விழிக்கு 2 உதாரணம் சொல்லுவாங்க. நிறைய இடங்களில் வருது பெரிய புராணத்தில். கயல் அப்படிங்கிறது மீனினுடைய பார்வை, அந்த மீனுடைய கண் போலன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மானின் நமக்கு மங்கையர்க்கரசியாருடைய இதை வந்து மானின் நேர்விழி மாதராய் வழுதிக்கும் மாதேவிகள் ஞானசம்பந்த பெருமான் மதுரை செல்லுகின்ற பொழுது அது ஏன் மானின் நேர்விழி மாதராயின்னு அவர் பாடினார் அப்படின்னா, அம்மாவுக்கு கொஞ்சம் பயங்க. இந்த குழந்தை 10 வயசு குழந்தை இந்த சமணன்கள் ஏதாவது பண்ணிட்டானுங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு அம்மா பயந்துருந்தாங்களாம். அந்த பயத்தை இவர் பார்த்தோன்னே தெரிஞ்சிட்டார். யார்? ஞானசம்பந்த பெருமான். அப்படியெல்லாம் நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம், இவனுக்கு சாதாரணமாக இந்த சமணர்களை நான் வெல்வேன் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னார்னா, ஆலவாய் பெருமான் அருள் முன் நிற்கவே அப்படின்னாரு. ஆமாம், அதாவது என்ன சொல்லார்னா, பாலன் இவன் என்று பரிவு எழுதிடேல் அப்படின்னார். மானின் நேர்விழி மாதராய் வழுதிக்கும் தேவிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்காகவே பாடின பதிகம் அந்த பதிகங்க. சாதாரண குழந்தைன்னு நினச்சி நீ வந்து பரிவு எய்திடேல், எனக்கு என்னென்னா ஈனர்களுக்கு எளியே நல்லேன் அப்படி. இந்த சமணர்களுக்கெல்லாம் நான் சாதாரண எளியவன் அல்ல. ஏன்னு கேட்டால் எனக்கு ஆலவாய் பெருமானுடைய திருவருள் என் முன் நிற்கிறது என்று சொல்லி அப்படி பாடினதுக்கு பிறகு தான் அம்மாவுக்கு கொஞ்சம் மனசு வந்தது. அதுக்கு முன்னாடி அம்மா என்ன நினச்சிருந்தாங்க தெரியுங்களா? யாருமே நினைக்க முடியாது. மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு துன்பம்னா 2 பேரும் இறந்து போயிடலான்னு முடிவு பண்ணாங்க. உயிரையே போக்கிக்கலான்னு நினச்சாங்களாம். எந்த ஒரு மாதேவி அரச மாதேவி அப்படி நினைக்கவே முடியாதுங்க. ஆமாம், அதை சொல்கிறாருங்க. சொல்கிறாருன்னா, மாணியார் தாமும் மஞ்சி, மாணியார்னா மங்கையர்க்கரசருடைய பெயர். மாணியார் தாமும் மஞ்சி வஞ்சக புலையர் தாங்கள் ஈனமே செய்யவல்லார் செய்வது என்றெண்ணி நாமும் ஞான சம்பந்தர் தம்மால் நன்மையல்லாது செய்யும் ஊனம் வந்து அடையின் யாமும் உயர் துறந்து ஒளிவதென்றார் அப்படின்னார். அம்மா என்ன செஞ்சாங்க? அதாவது சமணர்களுடைய கைக்குள்ள அரசன் இருக்கிறார், அவங்களை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது. அப்படி ஒரு வேளை அந்த சமணர்களால் இந்த குழந்தைக்கு ஒரு துன்பம் வந்தாச்சுன்னா நம்ம 2 பேரும் இறந்து போயிடலாம், உயிரையே விட்டுறலான்னு சொல்லி குலச்சிறை நாயனாரும் மங்கையர்க்கரசியாரும் முடிவு பண்ணாங்களாம் மதுரை என்பதில். அதுதான் ஒரு பெரிய. ஆனால் இது என்ன சாதாரணமான குழந்தையா? இது அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்க சாதாரணமான ஒரு குழந்தையா நினைக்கிறாங்க. ஒரு 10 வயசு குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னு. அதான் அப்பர் சாமி செல்ல இசையேன் அப்படின்னார். சமணர்கள் ரொம்ப மோசமானவங்க, அவங்களுடைய நிழல் கூட அப்பர் சாமி மேலே படக்கூடாதுன்னு நினச்சார். அதனால் செல்ல இசையேன்னார். அப்போ தான் அவர் ஞானசம்பந்த பெருமான் திருமறை காட்டில் தான் அதெல்லாம் நடக்குது. பரசுவது நம்பெருமான் கடல் என்றால் பழுது வந்தனையாது அப்படின்னு சொல்லிட்டு போனார். பரசுவது நம்பர் ரொம்ப உரைப்புங்க அதெல்லாம். ஞானசம்பந்த குழந்தைக்கு 10 வயசு. அப்போ அவர் சொன்னார், சிவபெருமான் திருவடியை வணங்கினா குற்றம் எதுவும் வராது அப்படிங்கிறார். அந்த உரைப்பு வேணும் நமக்கு. 10 வயசு அவருக்கு. அவர் சொல்கிறார், அவர் பிராமண குழந்தை பேர் சொல்லுது, 4 கோலும் சரியில்லைன்னு சொல்கிறார் அப்பர் சாமி. இன்று 4 கோலும் சரியில்லைன்னு சொன்னதுக்கு தான் அவர் பதில் சொல்கிறாரு, பரசுவது நம்பெருமான் கடல் என்றால் பழுது வந்து அணையாது. 80 வயசு நாவுக்கரசு பெருமானுக்கு 10 வயசு குழந்தை சொல்லி கொடுக்குது. அதுதான் திருவருள் ஞானம்ங்கிறது. 80 வயசு நாவுக்கரசு பெருமானுக்கு 10 வயசு பிராமண குழந்தை சொல்லுது. 4 கோலும் பெருமானுடைய திருவடி வணங்கக்கூடியவங்களுக்கு ஒன்றும் செய்யாது. பரசுவது நம்பெருமான் கடல் என்றால் பழுது வந்து அணையாது. அங்கிருந்து தான் மதுரை என்பதி போகிறார். அதனால் நான் அது இறைவனுடைய திருவருளை முன்னிறுத்தி போனாங்க. அதனால் அவங்க வென்றார்கள். அதுதான் ரொம்ப முக்கியங்க.
பந்தம் வீடுன்னார். பந்தம் வீடு அப்படின்னா, பந்தம்னா மறைப்பு. இது அனாதியாய் மூலமலத்தின் காரியம். இங்கு பந்தம் தரும் பரமன் என்றது என்னை கையில் ஏந்திய தீயின் சூட்டினை நிகழ ஒட்டாது தனக்கு மாறாகிய மந்திரம் உச்சரிக்கும் காலம் தடுத்து நிற்கும் குளிகை போல அம்முதல்வனது பெருங்கருணை உயிரிடத்தில் ஒருங்கே நிகழா வண்ணம் தடுத்து நிற்கும் உயிர் குற்றமாகிய மலசக்தியின் வழி. அது ஒரு பாம்பு கடிச்சு பாம்பினுடைய விஷத்தை ஏறாத தடுக்கக்கூடியது அந்த மந்திரம். அது மாதிரி இறைவனுடைய திருவருளை நமக்கு நம்ம அனுபவிக்க முடியாத தடுக்கக்கூடியது நம்முடைய ஆணவ மலம்ங்கிறார். ஆணவ மலம் இருக்கிறதுனால தான் நம்ம முழுமையாக அதை அனுபவிக்க முடியல. ஆமாம், ஆணவ மலத்தை நம்ம வெளிதாக்கணும். அப்போ தான் அது துரோதா ஆதலின் வினை நுகர்ச்சியினை அரண்வழி நின்று நடத்துவதாகிய முதல்வனது சங்கற்பமே இங்கு பந்தம் மறைப்பு என்று சொல்லி. பந்தம்னா மறைப்புங்க, துரோதான சக்தி. அந்த துரோதான சக்தி பக்குவம் வருகின்ற வழக்கு பெருமானுடைய திருவருளை மறைச்சு நிற்கும். பக்குவம் வந்தால் அதே அருள் சக்தியாக மாறி நமக்கு அருள் கொடுக்கும். அஞ்செழுத்தில் சிவாய நமன் இருக்கிறதுலே நம சிவாய சிவாயனம் எதாக இருந்தாலும் சரி, அதில் நா என்று சொல்லுவது தான் துரோதான சக்தி, மா என்று சொல்லுவது ஆணவ மலம், சி என்று சொல்லுவது சிவம், வா என்று சொல்லுவது அருள் சக்தி, யா என்று சொல்லுவது ஆன்மா. இது எப்பப்போ எது வேலை செய்யும்? ரெண்டு சக்தி இருக்குது. அதில் நா என்று சொல்லக்கூடிய துரோதான சக்தி இருக்குது, வா என்று சொல்லக்கூடிய அருள் சக்தி இருக்குது. நமக்கு பக்குவம் வருகின்ற வரைக்கும் நம்ம துரோதான சக்திக்கு கட்டுப்பட்டவங்களாக தான் இருப்போம். பக்குவம் வந்ததுக்கு பிறகு துரோதான சக்தி சேர்ந்து மகாரமாக மாறிடும், அருள் சக்தியாக மாறிடும். அதுதான் சைவ சித்தாந்தம் நமக்கு சொல்லக்கூடியது. மணிவாசக பெருமான் சொல்கிறார் இல்லையா, நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் இல்லைங்களா? அதை தானே எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றை வெறுத்தடவே என்று சொன்னார். அதான் அப்படி வீடு பேருங்கிறது அதானுங்க. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனாயன் என் அமுதமுமாய் தித்தைக்கும் சிவபெருமான் தானே எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவேன்னார். அந்த நிலை தான் வீடு என்று சொல்லுவது. அதனை சொல்கிறார். ஆதலின் வினை நுகர்ச்சியின் அரண்வழி நின்று நடாத்துவதாகிய முதல்வனது சங்கற்பமே இதற்கு பந்தம் என்று சொல்லுவது, மறைப்பு என்று சொல்லுவது. பந்தமுமாய் வீடும் ஆயினார்க்கு என்று சொல்லி திருப்பொற்சுன்னத்தில் திருவாசகத்தில் வருதுங்க. பந்தமும் வீடும் படைப்போன் காண்க கண்ட பகுதி. பந்தமும் அவன் தான் கொடுக்குறான், வீடும் அவன் தான் கொடுக்குறான். இந்த உலகியல் இன்பங்களும் பெருமான் கொடுக்கக்கூடியதை நம்ம அனுபவிக்க முடியுங்க. அவன் கொடுக்கறதுக்கு மேலே ஒரு அணு கூட நம்ம அனுபவிக்க முடியாது. பெருமான் என்ன நினைக்கிறானோ அதை தான் நம்ம அனுபவிக்க முடியும். அதனால் எதுவும் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் எதுவுமே இல்லை. நம்ம அடிமை, டோட்டல் சரண்டர். உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம், அவ்வளோதான். அடைக்கலமான பொருளை காப்பாற்றுறது அவனுடைய வேலை, நம்மளுடைய வேலை இல்லை. அதான் சுந்தரர் சொல்லிட்டார்லே, தொழுவார் அவர் துயராயினர் தீர்ப்பல் உணதொழிலேன்றார். தொழுவார் அவர் துயராயின தீர்ப்பது உமதொழிலேன்றார். எங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, உன்னை வழிபாடு செய்கிறது. உனக்கு ஒரு வேலை இருக்குது, எங்களை காப்பாற்றுறது, அவ்வளோதான். தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு. அதனால் சாமிக்கு ஒரு வேலை நிறைய இருக்குது. ஆமாம், பரமன் வீடு தருதலாவது உயிர்களை மீட்சியின்றி தன்னுள்ளை லயிக்கச் செய்தல் என்று சொல்கிறார். பெருமான் வீடு பேருங்கிறத தன்னுடைய திருவருள் இன்பத்தில் வச்சிருக்க. அதான் என்ன சொல்கிறது, நமக்கு அந்த பெருமானுடைய திருவருள் அது கடைசியாக சொல்லுவாங்க இல்லைங்களா, மீளா ஆலாய் கொய்மலர் சேவடியே குறுகினோமே அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமானுடைய திருவடியில் கடைசியாக போய் அடைக்கலமாகிறது தான் நமக்கு முடிந்த முடிவு என்று சொல்லுவாங்க. அதை சிவமாம் தன்மை பெருவாழ்வு அப்படின்னு சொல்கிறார். சிவமாம் தன்மை பெருவாழ்வுன்னு வையாபுரியர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார் சைவ சித்தாந்தத்தில். ஆமாம், சிவமாம் தன்மை பெருவாழ்வு என்று சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இப்படி முதல்வனுக்கு ஆகமங்களில் முதல்வனுக்கு கூறிய லயம் போகம் அதிகாரம் என்ற முத்தொழிலுடன் மறைப்பு அருள் என இரண்டும் கூட்டி ஓர் தொழில் என்பர் என்று சொல்லி இவை மறைப்பு திதியிலும் வீடு சம்காரத்திலும் அடங்குதல் பற்றி முத்தொழில் என்று தொகுத்து கூறப்படும் என்று சொன்னாருங்க. மறைப்பினுள் ஏனைய மூன்றும் அடங்கும் என்று சொல்லி, அதான் பந்தம் வீடு என்று சொல்கிறார். கழல்னா பெருமானுடைய கழல்னா திருவடின்னு அர்த்தங்க. சிவபிரானது ஞான கிரியா சக்திகளே திருவடியாக உபசரித்து கூறப்படும். பெருமானுடைய ஞானம் கிரியை என்று சொல்லக்கூடியது தான் ரெண்டு திருவடியாக இருக்கக்கூடியது என்று சொல்லி, கடல் வீரத்திற்குரியதாக ஆடவர் அணிவதோர் காலணி
என்று சொல்கிறார். சிந்தை ஆரவும் உண்ணும் என் சிந்தையை வந்து மயல் செய்து மால் செய்து என்று சொல்லி என்னார் என் எண்ணத்தால் என்னையும் என அற்புத திருவந்தாதையில் சொல்வது போல முதல் சிந்தை எண்ணுதலாகிய தொழிலின் மேலும் இரண்டாவது சிந்தை அதனை செய்யும் கரணத்தின் மேலும் வந்தன என்று சொல்கிறாருங்க. அப்படின்னா எனது எண்ணம் முழுவதும் கடலின் எண்ணமே நிறைவாக இருந்த போதிலும் சொல்கிறார் பாருங்க. அவர் மனசு, என்னுடைய மனசு பூரா பெருமான் திருவடி தான் இருக்குது. திருமலை சிறப்புலேயே சொல்கிறார் இல்லையா, உபமன்ய முனிவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கிறார், அந்த சோதி மேலே வந்துட்டு இருக்கிற பொழுது அவர் எழுந்து எல்லாரும் அவர் வணங்குகிறார். அவர் வணங்கின உடனேயே என்ன கேட்குறாங்க, தம்பிரான், அதாவது சம்புவின் அடைத்தாமரை போதலால் எம்பிரான் இறஞ்சாய் எகுதியன், சிவபெருமானை தவிர யாரையும் வணங்க மாட்டீங்களே, இப்போ எப்படி அந்த ஒடையை பார்த்து வணங்குறீங்க அப்படின்னு சொல்லி மாணவர்கள் கேட்குறாங்க. அதுக்கு உபமன்ய முனிவர் சொல்கிறார், தம்பிரானை தன் உள்ளம் தள்ளியவன் நம்பி யார் வரன் நாம் தொழும் தன்மையன் அப்படின்னு. அப்படின்னா தம்பிரானை நாமெல்லாம் போனால் அப்படி இப்படி கையில் போட்டுக்குவோம், வாயில் போட்டுக்குவோம், அது சாமி ரைட்டு வரேன், அப்புறம் பை சொல்லிட்டு வந்து மறுபடியும் அடுத்த வாரம் போகிற வரைக்கும் சாமியை பற்றி நினைக்க மாட்டோம் இல்லையா. சுந்தரர் அப்படியே இல்லை, மறக்கிறதே இல்லை. அவர் மறந்தால் தானே மீண்டும் நினைக்கிறதுக்கு, ஆனால் மறக்கிறதே இல்லை. என்ன சொல்லாரு, தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் அப்படின்னு. ரொம்ப முக்கியங்க அது. தழுவுதல் அப்படிங்கிறது எப்பொழுதும் அப்படி சிந்தையில் வச்சு வருடிட்டு இருப்பாராம். அப்பர் சாமி அப்படி தான் வச்சுருப்பாராம் சாமியை. அப்பர் சாமியை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்கிறாருங்க, அந்த வேடச்சிறப்பை சொல்லுவார் சேக்கிழ பெருமான். அப்போ சொல்கிறார், தூய வெந்நீர் துதைந்தவுன் மேனையும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் புலி கண்ணும் பதிகச் செஞ்சொல் மேய செவ்வாயும் உடையார் புகுந்தனர் வீதியுள்ள. அந்த பாட்டில் தூய வெந்நீர் துதைந்தவுன் மேனையும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும்னார் அப்படின்னு. அப்படி நாயகன்னா ஒரு மனைவி கணவனுடைய திருவடியை மனசில் எப்படி வச்சுட்ருப்பாளோ அது மாதிரி வச்சுருப்பாரா நாவுக்கரசு பெருமான். ஒரு கற்புடைய பெண்ணுக்கு உயர்ந்தது என்னென்னா அவளுடைய கணவனுடைய திருவடி தானுங்க. அதற்கு பிறகுதான் பெருமானே. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண் எப்படி தன்னுடைய நாயகனுடைய திருவடியை மனசில் வச்சுருப்பாளோ அது மாதிரி அப்பர் சாமிகள் பெருமானுடைய திருவடி வச்சுருப்பாங்க. அதான் சொல்கிறாங்க, தெய்வம் தொழால் கொழுநன் தொடுதலுவால் பெய்யன பெய்யும் மலை வள்ளுவ பெருமான் சொல்கிறார். கற்புடைய பெண்கள் எந்திரிச்ச உடனே கடவுளை கூட வணங்க மாட்டாங்களா, எந்திரிச்சோன்னா கணவனை வணங்குவாங்களாம். அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் மழை பெய்யணுன்னா மழை பெய்யுமா வள்ளுவ பெருமான் சொல்கிறார், மனையறத்தில் சொல்கிறார். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மலை அப்படின்னார். அது மாதிரி நாவுக்கரசு பெருமான் ஒரு பெண் எப்படி ஒரு கற்புடைய பெண் எப்படி தன்னுடைய கணவனுடைய திருவடியை மனசில் வச்சிருப்பாளோ அது மாதிரி நாவுக்கரசு பெருமான் இறைவனுடைய திருவடி எப்பொழுதும் மனசில் இருக்கு. இந்த நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும்னார். நாயகன் நாயகி பாவைங்கிறது சைவத்தில் இருக்குங்க. அது அகத்துறையில் தன்னை காதலியாகவும் இறைவனை காதலனாகவும் வைத்து பாடியது நிறையா இருக்குது. அதுக்கு பேர் அகத்துறைன்னு பேருங்க. தன்னை காதலியாக இறைவனை காதலனாக. ஆண்பால் சிவபெருமான் மட்டும்தாங்க. ஆண் பெண் இருக்க அத்தனை ஆன்மாக்களும் பெண் தான். ஆண் அப்படின்னா ஒரே ஒருத்தர் சிவபெருமான் மட்டும்தான் ஆண், மற்றவர் எல்லாரும் பெண் தான். அதில் வித்தியாசம் கிடையாது. நான் பெண் ஆன்மா ஆண் ஆன்மா அப்படின்றதுல வித்தியாசம் கிடையாது. ஆன்மாக்கள் அத்தனையும் பெண் தான். அந்த முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனுக்கு வண்ணம் கேட்டால் அது என்ன, அந்த பாட்டினுடைய பொருள் என்னென்னா ஆன்மாக்கள் எல்லாம் பெண்ணாகவும் இறைவனை ஆணாகவும் வைத்து பாடியது தான் அந்த திருப்பாட்டு. அப்படி தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி எனது எண்ணம் முழுவதும் கடலின் எண்ணமே நிறைவாக இருந்த போதிலும் பெருமானுடைய திருவடி தான் என்னுடைய மனசு பூரா இருந்தது, அதுக்கு மேலே இன்னொன்று வந்துருச்சே என்று சொல்லி சுந்தரர் இப்போ நினைக்கிறார். அதற்குள்ளும் இடம் செய்து புகுந்து அதனோடு நில்லாமல் மாலும் செய்தது என்க. அப்படி உள்ளே பூந்ததே முதல்ல கஷ்டம். ஏன்னா இருக்கிறது முழுக்க முழுக்க பெருமான் திருவடியே உள்ளே இருக்குது, அதைக்கும் உள்ளுக்குள்ளே பூந்து அப்புறம் மயக்கம் வேறு என்ன செஞ்சுருக்குது அப்படின்னு சுந்தரர் நினைக்கிறார். அதுதான் பெரிய அப்படி அதனோடு நில்லாமல் மாலும் செய்தது கடல் நிறைவு உள்ள இடத்தில் வேறொன்றும் வருமாறு இல்லையாதலின் இதுவும் அவர் அருளே என்று சொல்லி நினைக்கிறார். அப்போ இது என்னவா இருக்கும்? இறைவன் திருவடி இருக்கிற இடத்துல இன்னொன்று உள்ளே புகுதுன்னா அது எதுவாக இருக்கும்? இறைவன் திருவருளாக தானே இருக்க முடியும். அதனால் சுந்தரர் அதில் உறுதியாக இருக்கிறார். ஆமாம், வேறு எதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதாக தான் இருக்க முடியும் என்று சொல்லி இப்படி இது வரைக்கும் நமக்கு சுந்தரருடைய மனநிலையவே சொல்லிட்டு இருக்கிறார் சேக்கிழ பெருமான். அந்த பெண்ணை பார்த்ததிலிருந்து பறவையாரை பார்த்ததிலிருந்து அவருடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் சிந்திச்சிருக்கிறோம். இன்னும் நமக்கு அடுத்த வகுப்பும் அதே மாதிரி தான் போகும். ஆமாம், அப்புறம் அந்த அம்மாவுடைய ஒரு நிலையம் இதே மாதிரி அவங்களும் இதே மாதிரி
மனசில் வந்து இவருடைய எண்ணத்திலேயே பெருப்பாங்க. ரெண்டு பேரும் அதே மாதிரி இவர் இப்போ சுந்தரருடைய மனசில் எப்படி பறவையார் இருக்கிறாங்களோ அதே மாதிரி பறவையாருடைய மனசில் சுந்தரரே முழுக்க முழுக்க இருக்கிறார். அவங்க வெளியில் சொல்ல முடியாது இல்லையா, இவர் கூட சொல்லலாம், அவங்க பெண் அப்படிங்கிறதுனால வெளியில் சொல்ல முடியாது. அந்த வருத்தத்தை எல்லாம் சேக்கிழார் பெருமான் அப்படியே அழகாக நமக்கு எடுத்து வச்சுருக்கிறார். எப்படி அந்த அம்மா மனசுக்குள்ளே போட்டு அதை வந்து இருந்தாங்க, பெருமான் அது திருமணம் நடக்கிற வரைக்கும் அந்த இதை ரொம்ப அருமையாக கொண்டு போயிருப்பார். அடுத்த வாரம் நம்ம மீண்டும் சிந்திக்கலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்மிகள் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்.